அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம அப்படியே ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் GS1 அண்ட் GS2 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 5 அப்படிங்கிறதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கலாம். ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா? பிளஸ் என்னோட பேப்பர் ரீச் ஆயிடுச்சுல, உங்களுக்கு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பேப்பர் ரீச் ஆயிடுச்சுல? ஓகேங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மே 4 அப்படிங்கிறது ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு 5 மாநில தேர்தல் அப்படிங்கறதோட ரிசல்ட் அப்படிங்கறதா ஸோ இன்னைக்கு எல்லா டெய்லிஸ்லயுமே வந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது எத்தனை மாநிலங்கள்ல இருக்கு? 5 மாநில தேர்தல்களுடைய ரிசல்ட்ல ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல எங்கெல்லாம் வந்து ஆட்சியை மீண்டும் தக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம் அப்படிங்கறதுல மீண்டும் அப்படிங்கறது ஆட்சி அப்படிங்கறது பிஜேபி அப்படிங்கறது ஆட்சியை கண்டினியூ பண்றாங்க. அதே மாதிரி புதுச்சேரி அப்படிங்கிற யூனியன் டெரிட்டோரியிலையும் ஸோ ஆட்சியை NDA நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படிங்கிற ஸோ NR காங்கிரஸ் அவருடைய தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை ஸோ தக்க வச்சுக்கிறாங்க. ஸோ அது போக ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கறதுல ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. மேற்கு வங்காளம் அப்படிங்கறதுல ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பிளஸ் கேரளம் அப்படிங்கறதுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 மாநிலங்கள் அப்படிங்கறதுல முக்கியமானது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஸோ தேசிய அரசியல்ல ரொம்ப முக்கியமான பங்களிப்பு அளித்த 3 மாநிலங்களிலுமே ஆட்சி மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 முதலமைச்சர்கள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தன்னுடைய பதவியை இழந்திருக்கிறாங்க. கொளத்தூர் அப்படிங்கிற தொகுதியில ஸோ வந்து பாத்தீங்கன்னா MK ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. அதோடு கூட மம்தா பானர்ஜி அவங்களுடைய பவானிப்பூர் அப்படிங்கிற தொகுதியிலையும் ஸோ அவங்க ஆட்சியை அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெற்றியை இழந்திருக்கிறாங்க. சில 2 முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நீங்க கேரளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு மாநிலம் கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஸோ ஒரு 50 கால வரலாறு அப்படிங்கறத கம்யூனிஸ்ட பொறுத்தவரை இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே ஆட்சியில இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமானது. இந்த தேர்தல் அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே பேசினது போல ஸ்ட்ராட்டஜி 1, ஸ்ட்ராட்டஜி 2, ஸ்ட்ராட்டஜி 3, ஸ்ட்ராட்டஜி 4 அப்படிங்கறத நம்ம பேசியிருந்தோம். அதுல இப்ப ஸ்ட்ராட்டஜி 4 அப்படிங்கறத இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன் முக்கியமானது ஸ்ட்ராட்டஜி 1 அப்படிங்கிறது திமுக அப்படிங்கிறது மேக்சிமம் அப்படிங்கறது சொல்லியிருந்தோம். ஸ்ட்ராட்டஜி 2 அப்படின்னு சொல்லக்கூடியது ADMK அப்படிங்கிறது மேக்சிமம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்ட்ராட்டஜி 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ நம்ம விஜய் அவர் TVK அப்படிங்கறது சொல்லியிருந்தோம். 4th ஒன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்குமே அறுதி பெரும்பான்மை வராத போது அந்த தொங்கும் சட்டமன்றம் அப்படின்னு சொல்ல ஹங்க் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல இந்த ஸ்ட்ராட்டஜி 4 அப்படிங்கறத இப்ப ரீசெண்டா நமக்கு என்ன பண்ணிருக்கு தமிழகம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறது இருக்கு. யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல சோ இனி வந்து ஏன்னா திமுக கூட்டணி அப்படிங்கறதும் ஆட்சி அமைக்க முடியாது. பிளஸ் அஇஅதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது. TVK அப்படிங்கறது தன்னிச்சையா அப்படிங்கறது வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த சூழல்ல சோ தமிழக ஆளுநர் அப்படிங்கிறவர் கேரளாவுக்கும் ஆளுநராக இருக்கிறதுனால சோ அங்க கேரளாவில் அவர் இப்ப தற்போது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் இருக்கிறதுனால அந்த மாநிலத்துல ஆட்சி அப்படிங்கறது பீடத்தை ஏத்துனதுக்கு அப்புறம் தமிழகம் அப்படிங்கறது வருவாங்க. அதுக்குள்ள இந்த சட்டமன்றம் அப்படிங்கறதுல யாரு அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கறத என்ன பண்ணணும் டிசைட் பண்ணணும். சோ அதற்கு TVKக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சோ TVK அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா அப்படிங்கிறது 108 தொகுதிகள் அப்படிங்கிறது சோ தனிப்பெரும்பான்மை அப்படிங்கறத பெற்றிருக்கு. இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல ஒரு தனி கட்சி அப்படிங்கிறது எந்த விதமான கூட்டணி இல்லாம ஒரு தனி கட்சி அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ பிடிச்சது கிடையாது. முதல் முறையாக சோ TVK அப்படிங்கிறது தனிப்பெரும்பான்மையோட 108 இடங்கள் அப்படிங்கறது பிடிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு இன்னும் தேவை சோ குறைந்தபட்சம் அப்படிங்கிறது 10 அப்படிங்கிற சீட் வந்து நமக்கு தேவையாக இருக்கு. அப்ப இந்த 10 சீட் அப்படிங்கறது யாரு ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் வந்து நமக்கு ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கறது. சோ இது வந்து ஒரு சரியான சான்ஸ். ஏன்னா கேரளா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது இருக்கிறதுனால நம்ம ஆர்லேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லையா தமிழகத்தினுடைய ஆளுநர் அப்படிங்கிறவங்க கேரளாவுக்கும் ஆளுநராக இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆளுநராக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் முதலாவது கேரள மாநிலம் அப்படிங்கறது ஆட்சி பீடத்துக்கு ஏறின உடனே
தமிழகத்துக்கு வருவாங்க. ஸோ நம்முடைய டிவிகே அப்படிங்கிறதுனுடைய ஸோ முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஸோ நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். சரியா? ஸோ இந்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தமிழகத்துல என்ன அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா எவ்வளோ அப்படிங்கிற வாக்கு சதவீதம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ரொம்ப மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திமுக அண்ட் டிவிகே. ஏன்னா நடிகர் விஜய் வந்து அடிக்கடி சொன்னது உண்டு மேடையில, ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி அப்படிங்கிறது, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. அவர் சொன்னது மாதிரியே தான் நடந்திருக்கு. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க தான் ஈக்குவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 30க்கு மேல சதவீதம் அப்படிங்கறத ரெண்டு பேருமே பெற்றிருக்காங்க. 30% வாக்கு, யாருக்குமே 40% அப்படிங்கிறதுக்கு மேல வாக்கு கிடையாது. சோ 30-30 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது கட்சியா இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கூட்டணி அவங்க 20% அப்படிங்கறதா. இது வந்து முதல் முறையாக அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து 20% இருக்கிறது இதுதான் முதல் முறை அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ இதுல நிறைய சுவாரஸ்யங்கள் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒரு வாக்கு வித்தியாசத்திலாம் தோல்வியை சந்திச்சவங்க இருக்கிறாங்க. சோ நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டு மொத்தமா 10 முறை அப்படிங்கிறது தேர்வு இந்த தேர்தலை கண்டிருக்கிறார். அதுல வந்து பாத்தீங்கன்னா 7 முறை வெற்றி, 3 முறை தோல்வி அப்படிங்கிறது 7 முறை. அதே மாதிரி 11 முறை அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்பை பெற்றிருந்த மூத்த அந்தமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர் தான் இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலேயே மூத்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப தோல்வியை சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். ஒரே குடும்பத்துல 3 எம்எல்ஏக்கள், அந்த லீமா ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க லால்குடி அப்படிங்கிற ஒரு பகுதியில அவங்க பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வில்லிவாக்கம் அப்படிங்கிற தொகுதியில ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவரு புதுச்சேரி மாநிலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய மகன், அதாவது ஒரு குடும்பத்துல, அதாவது ஆதவ் அர்ஜுனான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரோட மாமியாரு, அவரோட மச்சா பிளஸ் இவர் 3 பேரு ஒரே குடும்பத்தில இருந்து எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ இது வந்து வரலாறு படைத்தது. தாவேகா அப்படிங்கிறது தனிப்பெரும் கட்சியாக வெற்றி. தமிழக ஆளுநரோட முடிவு, பெரும்பான்மைக்கு தேவை 118 இடங்கள் அப்படிங்கிற போது இன்னும் 10 இடங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த 10 இடங்கள் அப்படிங்கறது யாரெல்லாம் உள்ள கொண்டு வர முடியும். அந்த 10 இடங்களும் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சது ஏடிஎம்கே மட்டும் தான் பெரிய கட்சியா இருக்கு, மித்த எந்த கட்சிக்குமே கிடையாது. சோ ஏடிஎம்கே அப்படிங்கறதோட தனிப்பட்ட முறையில அவங்க கூட்டணிக்கு போவாங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் அப்படிங்கிறது 4 தொகுதிகள் அப்படிங்கிறது 5 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க தமிழகத்துல. பாமக அப்படிங்கிறது வந்து ஒரு 4 தொகுதிகள் அப்படிங்கறது வெற்றி பெற்றிருக்காங்க. சோ விசிகா பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க மொத்தமா 3 பேர் எடுத்துக்கிட்டா, இன்னொரு அந்த முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி முன்னணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 பேருமே தலா 2 அப்படிங்கிறப்போ 8 சீட் வச்சிருக்காங்க. சோ இது யாரு பக்கம் வேணாலும் போகலாம். சோ கண்டிப்பாக இது வந்து தொங்கும் சட்டமன்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது. சோ இதை பத்தியான கூடுதல் தகவல் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல மே 5ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். எழுதிக்கப்பா ஃபர்ஸ்ட். சோ கேக்குதா? ஆடியோபிளா இருக்கா? நான் பேசுறது கிளியரா இருக்கா? இல்ல எதுவும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? விட்டு கேக்குதா? கிளியரா இருக்கு. சோ இந்த தேர்தல்கள் அப்படிங்கிற முடிவு அப்படிங்கறதையும் பார்ப்போம். 5 மாநில தேர்தல்கள் அப்படிங்கறத நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான விஷயங்கள், முக்கியமான என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். எழுதி வச்சுங்க. இன்னைக்கு நெப்போலியன் போனாபார்ட்டே அப்படிங்கிறவரு 1821 இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1821 இன்னைக்குதான். சோ மே 5ஆம் தேதி நெப்போலியன் போனாபார்ட்டே அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ இவருடைய காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிற 1789 அப்படிங்கிற காலகட்டத்திலயும் நடக்கும். பிரெஞ்சு புரட்சியும் போது அங்க யாரு சார் அப்படிங்கிறது இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெப்போலியன் போனாபார்ட்டே அப்படிங்கிறவர் 1821 அப்படிங்கறதுல இறந்திருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். இன்னைக்கு தேதியில தான் அவர் இறந்திருக்கிறார். மே 5ஆம் தேதி அப்படிங்கறத அவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். எந்த ஊரு சார் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இவர் ரொம்ப முக்கியமானவர். பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் தான் நம்முடைய நெப்போலியன் போனாபார்ட்டே. மே 5ஆம் தேதி இன்னைக்குதான் இறந்திருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கணும். சோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகினுடைய முன்னணி அப்படிங்கிறது இந்த பைபிள் ஆஃப் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற நூலை எழுதின காரல் மார்க்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கறதை நம்ம இன்னைக்கு பாக்குறோம். காரல் மார்க்ஸ் அவர்கள் எழுதிய அந்த ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ என்னைக்கு தேதியில அப்படின்னா இன்னைக்குதான் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இதுவும் ஞாபகம் வச்சுங்க. காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது 1818 அப்படிங்கிற வருஷத்துல அவர் பிறந்திருக்கிறார். 1818 அப்படிங்கிற வருஷத்துல அவர் பிறந்திருக்கிறாரு. யாரு சார் அப்படின்னு கேட்டா காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர். சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப
அப்போ ஒருத்தருடைய இறப்பு நெப்போலியன் போனாபார்ட்டே அப்படிங்கிறது 1821 இறந்திருக்கிறாரு. ஸோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் 1818 அப்படிங்கிற வருஷத்துல பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மூன்றாவது அப்படிங்கிறது இதே வருஷத்துல, மூணாவது என்ன சார் முக்கியமானது அப்படின்னு கேட்டா 1961 1961 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ 1961 அப்படிங்கிற ஒரு வருஷத்துல சரியா அமெரிக்காவினுடைய ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் ஸ்பேஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆலன் ஷெப்பர்டு அப்படிங்கறது அவங்களுடைய முதல் அமெரிக்கன் ஸ்பேஸ் அப்படிங்கறத உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா படிச்சுங்க சரியா. ஸோ நல்லா இது ரொம்ப முக்கியமானதுங்க. நெப்போலியன் போனாபார்ட்டே பத்தி பேசியிருக்கோம், காரல் மார்க்ஸ் பத்தி பேசியிருக்கிறோம். காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் எழுதிய ரொம்ப முக்கியமான நூலோட பேர் என்ன? காரல் மார்க்ஸ் எழுதிய நூலோட பேரு டாஸ் கேபிட்டல். டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது மூலதனம். மூலதனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூலதனம் அப்படிங்கிற நூல் எவ்வாறு அழைக்கப்படுது? பைபிள் ஆஃப் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் எந்த எக்கானமியோட சம்பந்தப்பட்டவர்? காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் எந்த கம்யூனிஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது. நடிகர், நம்முடைய நடிகர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய விஜய் அவர்கள் ரொம்ப முக்கியமானது கத்திங்கிற திரைப்படத்துல சொல்லியிருப்பாரு. அவங்க தங்கை கேட்பாங்க கம்யூனிஸ்ட்னா என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவர் சொல்லுவார் இல்லையா, நாம சாப்பிட்ட திருப்தியான பிறகு, நாம் சாப்பிட்டு திருப்தியான பிறகு இருக்கக்கூடிய அடுத்த இட்லி அடுத்தவனோடது அப்படின்னு சொல்லி இருப்பாரு. இது கம்யூனிசத்துக்கான ஒரு பேசிக்கான டெபினிஷன். அதான் இதோட பிரின்சிபிள். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். ஸோ 2025 அப்படிங்கிறது தமிழக அரசனுடைய அந்த ஸ்லோகனா இருந்தது. இது 2025 தமிழகத்தினுடைய ஸ்லோகன் ஆல் ஃபார் ஆல், எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா. ஸோ எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தமிழக அரசியல் வரலாற்றுல 1952 இருந்து, ஆனா நீதி கட்சி அப்படிங்கறது பார்த்தோம்னா 1920 இருந்து கிட்டத்தட்ட 126 ஆண்டுகளில் ஒரு களமே சந்திக்காத, சரியா, எந்த விதமான அந்த வாக்கருடைய களம் சந்திக்காத, யாரோடையும் கூட்டணி போடாம சோ தனிப்பெரும் கட்சியாக அப்படிங்கிறது இது வந்து இந்திய வரலாற்றிலே தான் முதல் முறை அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா 85% அப்படிங்கிறது வரும்போதே நம்ம சொன்னோம் மேக்சிமம் ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தமிழகத்துல இருக்கும் அப்படிங்கறதுல. இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான நிகழ்வு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப நெப்போலியன் போனாபார்ட்டே 1821 அப்படிங்கறதுல இறந்திருக்கிறார். காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் 1818 அப்படிங்கறதுல பிறந்திருக்கிறார் 1961 அப்படிங்கறதுல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆலன் ஷெப்பர்ட் அப்படிங்கிற முதல் ஸ்பேஸ் அப்படிங்கறது, அமெரிக்காவோட முதல் ஸ்பேஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சோ 1961 அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம் இல்லையா. சோ என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடை சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியமானது. ஆன்டி அதமாக இருக்கக்கூடிய டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது 1961 அப்படிங்கிறது. அதே போல 1961 அப்படிங்கறதுல அமெரிக்கன் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பார்க்க முடியும். அடுத்த வச்சுங்க இதே வருஷம் தான், சாரி இதே வருஷம் இதே டேட்ல மே 5ஆம் தேதி அப்படிங்கிறது 1916 அப்படிங்கறதுல 7வது குடியரசுத் தலைவராக கியானி ஜெயில் சிங் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எப்ப சார் அப்படின்னு கேட்டா 1916 அப்படிங்கறதுல கியானி ஜெயில் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1916 சாரி அந்த வருஷம் தப்பா இருக்கும் இல்லையா, 1916 அவருடைய பிறப்பா இருக்கும் நினைக்கிறேன். 7வது பிரசிடென்ட் கியானி ஜெயில் சிங் அப்படிங்கிறவர் பிறந்திருக்கிறார் 1916 பிறந்திருக்கிறார். இப்ப 7வது பிரசிடென்ட் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுங்க. எப்பவுமே பிரசிடென்டோட வரிசை கேட்பாங்க, பிரைம் மினிஸ்டரோட வரிசை கேட்பாங்க, ஸ்பீக்கர்ஸ் லோக்சபாவோட ஸ்பீக்கர்ஸ் வரிசை கேட்பாங்க, எலெக்ஷன் கமிஷனர்ஸோட வரிசை கேட்பாங்க, நிதி ஆயோக்கருடைய டெப்யூட்டி சேர்மன் அப்படிங்கறதோட வரிசைகள் அப்படிங்கறத கேட்பாங்க. அதாவது குரோனாலஜி ஆர்டர், யாருக்கு அப்புறம் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கப்படும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத இதை கவனிச்சு பாருங்க. எந்த கட்சிக்கும் சாரி இந்த இடத்துல அடுத்து நம்ம பாக்குறது கியானி ஜெயில் சிங் அப்படிங்கிறவர் 1916 அப்படிங்கறதுல 7வது பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 1916 அப்படிங்கிற ஒரு வருடத்தை நம்ம வந்து நிறைய விஷயத்துல நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம். எப்படி சார் நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் 1916 அப்படிங்கிறது இல்லையா. சோ 1916 அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியல்ல ரொம்ப முக்கியமா காந்திஜியோட தொடர்புல இருக்கு. அதே மாதிரி 1916 அப்படிங்கிறது லக்னோ பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம், லக்னோ உடன்படிக்கை அப்படிங்கிறது.
அதே மாதிரி 19-16 அப்படிங்கறது அன்னிபெசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கறத ஆரம்பிச்சதும் இந்த 19-16. ஸோ காந்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அகமதாபாத் அப்படிங்கறதுல இந்த சம்பரான் போராட்டம் அப்படிலாம் சொல்லிடுவோம், கேதா இந்த மாதிரி போராட்டங்கள் இதெல்லாம் வந்து 19-15க்கு பிறகு காந்தியடிகள் அப்படிங்கிறது. ஸோ நோட் பண்றீங்களா? நான் பேசுறதெல்லாம் நோட் பண்றீங்களா இல்ல சும்மா கேட்டுட்டு வரீங்களா? ஃபேஸ்புக்ல கூட ஸ்வாதி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ நம்ம ஸ்வாதி அப்படிங்கிறவங்க நம்ம அகாடமியில படிச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம்ஸ் அப்படிங்கறத பாஸ் பண்ணாங்க. திருத்தணில இருந்து ஆன்லைன் அப்படிங்கிற ஆஸ்பிரண்ட். ஸோ அவங்களும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த வாட்சிங் அப்படிங்கறத எனக்கு காமிச்சு கொடுக்குது. ஸோ தொடர்ந்து படிங்க. ஸ்வாதி எப்படி இருக்கீங்க? ஸ்வாதி கூட கமெண்ட்ஸ் கொடுங்க. கிளாஸ் எப்படி இருக்கு? ஆன்லைன்ல வீடியோ கிளியரா இருக்கா? நான் பேசுறது கிளியரா இருக்கா? ஸோ திருத்தணி அப்படிங்கிறதுல இருந்து நம்முடைய ஸ்வாதி அப்படின்றவங்க நம்ம இதில் ஒரே நேரத்தில் அவங்களாம் மேரீடு, அதே போல் ஆன்லைனில் மட்டும்தான் படித்தாங்க. குரூப் 2 அப்படிங்கிறதும் கிளியர் பண்ணாங்க, குரூப் 4ம் கிளியர் பண்ணாங்க. அவங்க ஊர்லேயே இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் 4ல் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்லா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறது. ஸோ இதுல இருந்து இன்னைக்கு இப்போ பாருங்களேன், நம்முடைய விஜய் தாவேகா அப்படிங்கறதனுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில இருந்து கூட நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கலாம். என்ன சார் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பேப்பர்ல ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. குட் மார்னிங் சார் ஸ்வாதி, குட் மார்னிங் சார் சொல்றீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங், சேம் டு யூ. ஸோ உங்களுடைய பார்த்தேன், அந்த பதிவில் பார்த்தேன் கண்டிப்பா. ஸோ இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம பிள்ளைங்க ஆன்லைன்ல படிச்சா ஜெயிக்க முடியுமா, திருமணமானாலாம் ஜெயிக்க முடியுமா, குழந்தைங்க இருந்தாலும் ஜெயிக்க முடியுமா, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குமே, அதனால என்னோட இது தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஸ்வாதி கூட அனுப்பு, லிங்க் அனுப்பு, நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த லிங்க் அனுப்பு, உள்ள வரட்டும். ஸ்வாதி கிளாஸ் அட்டன் மட்டும் அனுப்பிச்சு கொடு, வாட்ஸ்அப் அனுப்பிச்சு கொடு. அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா ஸ்வாதி வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு லிங்க் அனுப்ப சொல்றேன். வாய்ப்பு இருந்தா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேமா. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தா விஜய் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது, விஜய் அப்படிங்கறதுடைய வாழ்க்கையில இருந்து கூட சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவருடைய பேப்பர்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு, முன்பு, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய தாவேகா அப்படிங்கறதனுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்முடைய லயோலா காலேஜ் அப்படிங்கறதோட ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ லயோலா காலேஜ் அப்படிங்கறதோட ஒரு ஸ்டூடெண்ட். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா ரொம்ப எதிர்பார்ப்போடு அப்படிங்கறது வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கறதுல சேர்த்து விட்டுருக்காரு. ஆஃப்டர் +2க்கு அப்புறம் ஒரு டிகிரி படிக்கட்டும், பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னா அவர் ஒரு இயக்குனர். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய மகனை சினிமா துறைக்கு வேண்டாம், ஒரு நல்ல ஒரு கல்வியாளரா நல்லா உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாரு. அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாரு. ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கும் போதே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து நடிப்பு மீது ஆர்வம் அப்படிங்கறதுனால, அவங்களுடைய அப்பா டைரக்டரா இருக்கிறதுனால, ஸோ நடிப்பு பக்கம் அவருடைய ஆர்வத்தை இது பண்ணிட்டு அப்படியே சுவிட்ச் ஓவர் பண்றாரு. ஸோ தன்னுடைய படிப்பை அவர் குவிட் பண்றாரு. இப்போ வரைக்கும் நடிகர் விஜய் அவர்களுடைய குவாலிபிகேஷன் அப்படின்னு கேட்டா +2 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ டிகிரி அப்படிங்கிறது டிஸ்கண்டினியூடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு டிகிரி டிஸ்கண்டினியூ பண்ண எந்த கல்லூரியில அவர் டிஸ்கண்டினியூ பண்ணாரோ அதே அந்தமாக இருக்கக்கூடிய கல்லூரியில இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளராக அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கறத அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கறத வாங்கும்போது அவருக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதே கல்லூரியில நான் மாணவனாக வந்தேன், இன்னைக்கு இதே கல்லூரியில ஒரு தமிழகத்தினுடைய ஒரு முதல்வர் வேட்பாளராக, ஒரு வெற்றி அந்த வேட்பாளராக நான் அதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரம்பூர் அப்படிங்கிற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது அந்த லயோலா கல்லூரியில அப்படிங்கறதா இடம்பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதாங்க வெற்றி. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கல்லூரியில நம்ம படிக்க முடியாத ஒரு சூழல். ஸோ திரைத்துறை அப்படிங்கிறது வந்ததுனால அந்த கல்லூரியில ஒரு மாணவனாக இருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு கல்லூரியில மாணவனாக வந்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டிஸ்கண்டினியூடு. இன்னைக்கு அதே கல்லூரியில ஒரு படைபலம் சூழ பல அதமாக இருக்கக்கூடிய என்ன சொல்றது பாதுகாப்பு அப்படிங்கிறது சூழ இன்னைக்கு ஒரு தமிழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக அப்படிங்கறது வாங்குறாரு. இது நம்ம இனிஷியேட்டிவா எடுத்துக்கணும். ஒரு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது இதுதான் வெற்றி அப்படிங்கிறது. எந்த இடத்துல நம்ம உதாசனப்படுத்தப்படுகிறோமோ, எந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் தோல்வி அப்படிங்கறத சந்திக்கிறோமோ அதே இடத்துல ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு வெற்றி அப்படிங்கறத நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சமீப காலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீங்க பாத்திருப்பீங்க, வைரல் ஆயிட்டு இருந்திருக்கும்.
அதே நடிகர் சிவகுமார் அவர்கள் தன்னுடைய மூத்த மகன் நடிகர் சூர்யா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அதே லயோலா கல்லூரியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிகாம் அப்படிங்கிற படிப்புக்காக அப்படிங்கறத படிக்க போயிருக்கிறார் சேர்த்ததாகவும், முதல்ல அவருக்கு சீட்டு வந்து மறுக்கப்பட்டதாகவும், ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி திரைத்துறையில இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து அவங்களுடைய பிள்ளைங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க, அரியர் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கொள்ளல அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஃபாதர்கிட்ட சொல்லி நான் என் பிள்ளைய சேர்த்து விட்டேன். ஃபைனல் இயர் அப்படிங்கறதுல அத்தனை அரியர் வச்சிருந்தாரு, ஃபைனல் இயர் வரைக்கும் அத்தனை அரியர் வச்சிருந்தாரு. ஆனா கடைசியில அவர் வந்து பாத்தீங்கன்னா அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்ல போய் போனாருன்னு. இன்னைக்கு நடிகர் சூர்யா அவர்கள் அப்படிங்கிறவங்க ஹாலிவுட், நம்முடைய ஹாலிவுட்ல, பாலிவுட்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நடிகராக விளங்குறாரு. அவர் வெறும் நடிகராக மாத்திரம் இல்லாம அவர் தன்னுடைய அந்த மக சம்பாத்தியத்திலிருந்து அறம் அப்படிங்கிற ஒரு பவுண்டேஷன் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிற பயிற்சி மையம் அப்படிங்கறத தொடங்கி இன்னைக்கு அநேகரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு அதிகாரியா மாத்திருக்கிறார். சோ அது வெற்றி. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அப்படின்றவர் தன்னுடைய அந்த +2 அப்படிங்கறதோட படிப்பை தொடராம இன்னைக்கு வந்து அதே கல்லூரியில போய் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக தமிழகத்தினுடைய முதல்வராக அந்த வெற்றி அப்படிங்கறத பறிக்கும் போது அது அவருக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். அதே லயோலா கல்லூரியில அரியரோட படிச்சு வெளிவந்தவர் இன்னைக்கு எவ்வளவு சாதனை படிச்சிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இங்க ரொம்ப நம்ம முக்கியமா நுட்பமா கவனிக்க வேண்டியது, இங்க வெற்றி அப்படிங்கிறது வந்து எந்த துறையை நம்ம ரசிக்கிறோமோ, எந்த துறையை நம்ம ஏத்துக்கிறோமோ அதுல இன்வால்வோட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது. ஸோ ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி. சுவாதி இணைஞ்சிருக்கீங்களோ? கிளாஸ்ல இணைஞ்சிருக்கீங்களாமா? சுவாதி ஃப்ரம் திருத்தணி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஸோ உங்களோட ஃபேஸ்புக்ல பார்த்தேன். ஸோ வாட்சிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? மே 1ஆம் தேதியில இருந்தா? ஓகே, நான் கவனிக்காம விட்டேன் போல. ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து நல்லா படிங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுங்க. ஏன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, ஆன்லைன்லயே நிறைய படிக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து, டெல்லியில இருந்து நல்லா ஆன்சர் பண்றாங்க, நிறைய பாக்குறாங்க சார். ஓ, நல்லா ஆன்சர் பண்றாங்களா? உங்க செட் மாதிரி இருக்கா? ஓகேங்க சார், நல்லா ஆன்சர் பண்றாங்க. ஏன்னா சுவாத்தியை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஏன்னா அவங்க வாய்ஸ் நீங்க கேக்குறீங்க. திருத்தணி அப்படிங்கறதுல இருந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோச்சிங் அப்படிங்கறது ஜாயின் பண்ணாங்க. வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வித்தின் அந்த 6 month 1 year தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஒரு 6 மாசத்துக்குள்ளே குரூப் 2 அப்படிங்கறது கிளியர் பண்ணாங்க. அதே மாதிரி குரூப் 4 அப்படிங்கறது கிளியர் பண்ணாங்க. குரூப் 4 அப்படிங்கறது கிளியர் பண்ணி அம்மா கூட டீச்சர் நினைக்கிறேன் இல்லையா? நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, அம்மா டீச்சர். அம்மா டீச்சர், அவங்களும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 4 அப்படிங்கறது உங்க செட்ல தான் சுந்தர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல போனாங்க. சுந்தர், ஜெயக்குமார், சுந்தர், இளையராஜா, இவங்கெல்லாம் உங்க செட் நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, மகிழ்ச்சி. அதே மாதிரி சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறதுல இன்ஸ்பெக்டரா போயிட்டாப்ல. ஸோ இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஆன்லைன்ல கேக்குதா? சுவாதி பேசுறது கிளியரா கேக்குதா உங்களுக்கு? பாருங்க, சுவாதி அக்காலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட், மேரீடு, she has 2 children. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனா எனக்கு சுவாதி இன்ன வரைக்கும் கிளாஸ்ல அந்த சுவாத்தின்னு பேர் சொல்லி அந்த கிளாஸ் ஆன்சர் சொன்னது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா யூடியூப்ல பேஸ்புக்ல நீங்க செக் பண்ணுங்க, அந்த கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், யார் பேரு அதிகமாக அங்க உச்சரிக்கப்படுதோ அப்படிதானே சுவாதி? அந்த செட்லயே நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா யார் நிறைய ஆன்சர் சொல்றாங்களோ, நீங்க யார் பேரு நிறைய சொல்றீங்களோ அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணி போயிடுவாங்க. அரசு வேலையில இருப்பாங்கன்னு சொன்னேன். சுந்தர் சொல்லிட்டே இருந்தேன். இளையராஜா, ஜெயக்குமார், சுவாதி, இப்படி ஏகப்பட்ட பேர் நான் சொல்ல முடியும். சோ யாரு பேர் அதிகமா உச்சரிக்கப்பட்டதோ இது வந்து யாரோ நம்ம விருப்பமானவங்க, நமக்கு பிடிச்சவங்கன்றது இல்ல. இங்க யாரு வந்து இன்வால்வோட படிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. எனக்கு சுவாதி எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுல ஒரு ஆள் மாதிரி சார் நீங்க, எங்க பார்த்தாலும் உங்க குரல் கேட்டுட்டே இருக்கும் இல்ல, கிச்சன்ல. ஆமா, நிஜமா அதை சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த ஃபீட்பேக்ல சொன்னது. அதே மாதிரி ஒரு முறை நான் தெலுங்கானா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில கால் பண்ணியிருந்தீங்க சார். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல சார் எங்க வீடு, இட்லி செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருப்பேன் போது நான் கூட கிளாஸ்ல ரொம்ப இதா சொன்னேன். ஏன்னா as ஒரு ஃபேமிலியா, ஏன்னா ஒரு டீச்சர், ஒரு ஆஸ்பிரண்ட் அது மாதிரி இல்லாம ஒரு ஃபேமிலியா அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஒரு கேர், அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இதுதான் இருக்கணும் இல்லையா? ஒருத்தவங்களை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்மளுடைய சுயநலத்துக்காக மாத்திரம் இல்லாம லைஃப். இப்ப நான் பார்த்தேன் சுவாத்தின்றதை பார்த்தேன். எனக்கு ஒவ்வொரு முறையும் இப்ப நான் எப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் அந்த இடங்கள்ல நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நிறைய
சார் என்னால படிக்க முடியல, எனக்கு திருமணம் ஆயிட்டு, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா என் பிள்ளைங்களை கூட ஒரு சில நேரங்கள்ல நான் கவனிக்காம விட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் சார். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறத பிடிச்ச ஒரு மதரா இருக்கீங்க. உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு அடையாளம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சுவாதி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க ஹஸ்பண்டுக்கு அப்படிங்கறது கழுத்து நீட்டும் போது பெண்களா இருந்தா சோ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி கழுத்து நீட்டுங்க. அதே மாதிரி இல்ல திருமணம் ஆனவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி உங்க குழந்தைக்கு வந்து அதை டெடிகேட் பண்ணுங்க. நிச்சயமா நிச்சயமா நீங்க பேசுங்க சுவாதி, பேசுங்க. யங்ஸ்டருக்கு உங்களை போல இருக்கக்கூடிய மேரிடான விமனுக்கு நீங்க உங்களுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்ன? தென்றல் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு? நீங்க பேசுங்க சுவாதி. டெய்லி நம்ம ரெகுலரா நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுல முழு இன்வால்வ்மெண்டோட ஒர்க் பண்ணாங்க சார். எந்த வேலையா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டோம்னா லீவ் எடுக்காம டெய்லி அட்டென்ட் பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் சார். அதுல இருந்து நம்மளோட கான்சென்ட்ரேட் வந்து வெளியே போக கூடாது. இதுதான் நம்மளோட கோல்னு செட் பண்ணிட்டோம்னா அதுலதான் நம்ம கரெக்டா அதுல போயிட்டே இருக்கணும். நம்ம அதை அடையிற வரைக்கும், அச்சீவ் பண்ணி முடிக்கிற வரைக்கும். கண்டிப்பா எந்த ஒர்க் ஆகணும் சார். அப்புறமா நம்ம இன்ஸ்டியூட்ல சார் என்ன சொல்றாரோ அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம கம்பல்சரி பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல படிக்கிறது சிரமமா இருந்துச்சா இல்ல மேரிட் விமனா இருக்கும்போது என்னென்ன? இல்லைங்க சார், ஆன்லைன்ல படிக்கிறது இன்னும் எனக்கு நம்மளோட டைம் வந்து நம்ம போயிட்டு வர டைமிங் எல்லாம் ரொம்ப நம்மளுக்கு சேவ் ஆகும். ஆன்லைன்ல படிக்கிறதும் ரியல் டைம்ல படிக்கிறதும் சேமா தாங்க சார் இருந்தது எனக்கு. நிச்சயமா இல்ல, எனக்கு திருமணம் ஆயிருக்கேன், எனக்கு நிறைய வீட்டு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தது, குழந்தைங்க இருக்கிறாங்க. சோ அந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, எந்த அளவுக்கு அப்படிங்கறத நீங்க உங்களுடைய எஃபோர்ட் போட்டீங்க? இன்னைக்கு அரசு அதிகாரியா இருக்கீங்க. நம்ம வந்து கரெக்டா அதை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணோம்னா நம்மளால பண்ண முடியும் சார். குழந்தைங்கள பார்த்து நம்மளோட ஒர்க் எல்லாம் ஒரு காலையிலவே சீக்கிரமா முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம கண்டினியூஸா படிக்கலாங்க சார். இப்ப நீங்க உங்க வீட்டுக்கும் நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? நான் ஒர்க் பண்றது 6 கிலோமீட்டர்ஸ் தாங்க சார். காலையில ஒரு 9:30 போல கிளம்புனா போயிடுங்க சார். 9:45 போயிடுவேன். ஓகே. நீங்க சுவாதி ஒரு 3 இயர்ஸ் இருக்குமா? 2 இயர்ஸா 3 இயர்ஸா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு குரூப் 4ல? இப்போ 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார். ஓ 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஆமா ஓகேமா. ஓகே சுவாதி, கங்க்ராட்ஸ். அடுத்த உச்சம் தொடணும், ஏன்னா சுவாதி எல்லாம் அதுல நம்ம என்னோட பையனும் உங்களோட ஸ்டூடண்ட் தாங்க சார். அவனும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். தம்பி பேரு மோனிஷ் ராஜ் சார். மோனிஷாவா? மோனிஷ் ராஜ் தம்பி. எனக்கு பேசுறதுலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சேலத்துல இருந்து ஒரு பொண்ணோட பேசும்போது சார் என் பையன் ராவடி பண்றேன், என்னமா ராவடியில என்ன, அப்புறம் உங்க பிள்ளைங்களும் அப்படியே கிளாஸுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கர சவுண்டா இருக்கும்ல, ஆன்சர் பண்ணும்போதே பயங்கர சவுண்டா இருக்கும். மோனிஷ் ராஜ் அவனுக்கும் லீவு, சாரோட கிளாஸ் பாருடா 4 விஷயம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பரவாயில்லையே. தம்பி என்ன படிக்கிறாரு? 9th standard சார். கொடுங்க, பக்கத்துல இருக்காரா, பேசலாமா? நான் உங்ககிட்ட இருந்தானே நான் தெலுங்கு கத்துக்கிட்டேன். இந்த தம்பியா எழுவரா இல்ல இளையவரா? ஏதோ தெலுங்கு கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. பாப்பா கிட்ட இருந்து தெலுங்கு கத்துக்கிட்டேன். ஏதோ 9th standard தமிழ் புக்ல வருமே தெலுங்கு பத்தி. அந்த மாதிரி பேசுறது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மோனிஷ் ராஜ் பேசுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்க, சூப்பர். அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? தென்றல் ஐஏஎஸ் அகாடமியில படிக்கும்போது நான் எதுவும் கஷ்டப்படுத்தி இருக்கேனா? உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம, உங்களை சரியா கவனிக்க முடியாம, எப்ப பார்த்தாலும் கிளாஸ் இல்ல சார், டெஸ்ட் அப்படிலாம் இல்ல சார். ஏன்னா அப்போ அம்மா படிக்கும்போது விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இரவு 9 மணி 11 மணிக்கெல்லாம் கிளாஸ் டெஸ்ட் இருந்துச்சு இல்லையா சுவாதி மேம்? அப்படிதானே இருந்தது சுவாதி? குவிஸ் இருக்கும், பிளஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் அப்ப கூட நீங்க சொல்லுவீங்க பிள்ளைங்களோட. அதுதான் பரிச்சயமாக்கிறோம். அடிக்கடி நான் சொல்றது ஒண்ணு இல்ல, பரீட்சைக்கு பாடம் படிக்கிறத விட பரிச்சயமானதான் நம்ம பாஸ் ஆக முடியும். சுவாதியோட அந்த இன்டராக்ஷன்ஸ்லாம் நீங்க யூடியூப்ல பாருங்க. என்ன கைல்வெளி ஸ்வீட்டி, இந்த சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் பாருங்க. சுவாதி பயங்கர இன்டராக்ட் பண்ணிருப்பாங்க கிளாஸ்ல. சார் நான் சொல்றேன் சார், நான் அப்பவும் கேட்பேன் சுவாதி நிறைய ஆன்சர் சொல்றாங்க, அவங்க கிளியர் பண்ணிட்டு போயிடலாங்க சார்.
அதுக்கு தான் இல்ல உண்மைதான், நான் அதுக்கு தான் சொல்றது. உங்க பேட்ச்லயும் நான் பேசிருவேன். இப்ப இல்லாட்டி உங்கதுக்கு தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லோகன் வச்சேன்னா, இப்ப இல்லாட்டி எப்ப, இங்க இல்லாட்டி எங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது உங்க பேட்சான்னு தெரியல, உங்க பேட்ச்ல தான் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. இப்ப இல்லாட்டி எப்ப, இங்க இல்லாட்டி எங்க, இப்ப ஜெயிக்கலன்னா நம்ம எப்ப ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுல சுவாதி ஓகே. மோனிஸ்ராஜ் நல்லா படிங்க. அம்மாவுக்கு ஒரு 10th நல்ல மார்க் வாங்க. அதுக்கப்புறம் நல்ல குரூப் எடுங்க. குரூப் எடுத்துட்டு நீங்க ஒரு உயர் அதிகாரியா வரணும். சரியா? Okay, sir. So we will support you. We will support you on behalf of Tendala AS Academy. So we wish you all the best. மோனிஸ் ராஜ், இந்த மாதிரி அம்மா வந்து நம்மளை கட்டாயப்படுத்துறாங்கன்னு நினைக்க கூடாது. இல்ல, நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம மார்க்ஸ் வாங்குறத விட இப்ப இன்னைக்கு ஒரு கவர்னரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், 5 மாநில தேர்தல் பத்தி தெரிஞ்சுக்கிறோம், ஒரு முக்கியமா நாலேஜ் அப்டேட் பண்றோம்ல, அப்படிதானே மோனிஸ் ராஜ்? Yes sir, ஆமா sir. சிபிஎஸ்சில படிக்கிறீங்களா ஆர் வந்து நமக்கு ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறீங்களா? CBSE sir, central board. ஸோ சென்ட்ரல் போர்டில் தான் படிக்கிறீங்க 9th. இப்போ அடுத்து போர்டு எக்ஸாம் எழுத போறீங்க. புக்ஸ் எல்லாம் மாறிடுச்சு தெரியுமா? 10th 12th புக்ஸ் மாறிடுச்சு. 10th 12th புக்ஸ் மாறிடுச்சு சிபிஎஸ்சியில். நல்லா படிங்க. அதாவது என்ன உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, வெரி ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நீங்க ஒரு பிளான் பண்ணி படிங்க. டெக்ஸ்ட் புக் மாத்திரம் இல்லாம, டெக்ஸ்ட் புக் மாத்திரம் இல்லாம அந்த கண்டென்ட்டை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட கம்பேர் பண்ணி படிங்க. ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நாலேஜ் என்ன பண்ணிக்கோங்க, கெயின் பண்ணிங்க. அதாவது ஏட்டு சுரக்கா கரைக்கு உதவாது. அம்மாட்ட கேள்வி இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன். நம்ம வெறும் மார்க் போர்டு எக்ஸாம்ஸ்ல 500 எடுத்துட்டோம் இல்ல அப்படி இல்ல. நம்ம இன்னைக்கு ஒரு கவர்மெண்டோட இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஆளுநர் யாருன்னு கேட்டா சொல்ல தெரியணும். ஆர்லேக்கர் அப்படின்னு இருக்காருன்னா சொல்ல தெரியணும். அவர் கேரளாவோட ஆளுநராகவும் இருக்கிறாரு. அப்ப பிஜேபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல ஜெயிச்சிருக்கு, அசாம்ல ஜெயிச்சிருக்கு, அப்ப கேரளாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, தமிழகத்துல டிவிகே அப்படிங்கிறது முன்னணியில இருக்காங்க. அடுத்த முதல்வர் யாரு அப்படிங்கிறது வந்து இவங்க சைடுல கிளியரா இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மோனிஸ் ராஜா ஓகேவா? நல்லா படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஓகேப்பா. ஸ்வாதி மேம் கங்க்ராட்ஸ்மா. ஸ்வாதி கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஸோ நீண்ட நாளைக்கு அப்புறம் நல்லா இன்டராக்ட் பண்ணதுக்காக ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்களும் படிங்க, தொடர்ந்து படிங்க. நம்ம வந்து படிப்பு அப்படிங்கறதுல நிச்சயம் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஆமாப்பா. தொடர்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ ஸ்வாதி பேசுனதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது ஸ்வாதிக்கு நீங்க அப்சர்வ் பண்ணவங்க சொல்லுங்க. ஆஸ் ஒரு ஆஸ்பிரண்ட் அவங்களுக்கு நீங்க ஒரு தேங்க் பண்ணுங்க. உங்களுக்காக பேசியிருக்காங்க இல்லையா? மையமே பேசுங்க. ஸ்வாதி அக்கா சொன்னதை வச்சு நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, லேம் ரீசன் சொல்லக்கூடாது. இது பிரச்சனை அது பிரச்சனை, இதனால படிக்கலாம் அதனால படிக்கலாம்னு சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் நிறைய லேம் ரீசன் சொல்லுவேன். சோ இனிமேல் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி இருந்தாலும் படிக்கலாம், எங்க இருந்தாலும் படிக்கலாம் அப்படின்னு. நிச்சயமா யூ ஹாவ் டேக்கன் இல்லையா, எடுத்திருக்கீங்க ஸ்வாதியோட அவங்ககிட்ட இருந்து. ஏன்னா அவங்க எனக்கு தெரியும் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இரவு 11 மணி வரைக்கும் இன்டராக்ட் பண்ணியிருக்கேன் கிளாஸஸ்ல. அதே போல ஏர்லி மார்னிங் 5 o'clock. ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பிள்ளைங்க பாவம், அம்மா சாப்பாடுமா, எனக்கு சொன்னதான் ஞாபகம் ஒரு பக்கத்துல அது மோனிஷா இல்ல இன்னும் பாப்பா பொண்ணான்னு தெரியல. அம்மா சாப்பாடுமா இருப்பான்லாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அதான் நம்ம அந்த ஆடியோ ஃபைல அனுப்பிச்சு கொடுத்துருப்பேன். அந்த ஆடியோ ஃபைல்லாம் எங்க வீட்டுல எப்பவுமே உங்களோட வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும் சார். எங்க வீட்டுல ஒரு ஆள் மாதிரி உங்க குரல்லாம் கேட்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்வாதியும் ஒண்ணு. ஸ்வாதியா தான் சொல்றது, அவங்ககிட்ட இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டியது. அம்மா ஸ்வாதி இப்ப மையமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி சி ஹாஸ் கம்ப்ளீட்டட் 12th ஒன்லி. இப்பதான் +2 முடிச்சிருக்காங்க. பட் நீங்க அவங்களுடைய நிறைய கேட்டிருப்பீங்க வச்சிருப்பீங்கன்னு சொல்லி. ஓகே மையமே, தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். வேற யாரும் எதுவும் அவங்க பரவாயில்லைங்க சார். மெய்யம்மை நல்லா சொல்றாங்க சார் ஆன்சர்ஸ். 3 days பாத்துட்டு இருக்கேன். மெய்யம்மை டைல் வீடியோ எல்லாம் நல்லா சூப்பரா ஆன்சர் பண்றாங்க சார். நல்லா ஆன்சர் பண்றாங்க. +2 தான் முடிச்சு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டே வந்திருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். +1க்கே வந்துட்டாங்க. அவங்க +1 படிக்கும் போதே உள்ள வந்துட்டாங்க. ஒரு ஆஸ்பிரண்டா நல்ல நிறைய டேலண்டட் பாய், நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க. தமிழக அரசு நிறைய விருது வாங்கியிருக்காங்க. அமெரிக்கால நாசாவுக்குலாம் போயிருக்காங்க. அமெரிக்கா நாசா போயிருக்காங்க, வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டூடெண்ட். அப்ப இருந்தே சின்னதுல இருந்தே வந்து பார்த்தேன். நான் வந்து மெய்யமே வந்து அவங்க யூகேஜி படிக்கையில இருந்து பாக்குறேன். நான் ஒரு பிரின்சிபலா இருந்தேன் ஒரு ஸ்கூல்ல, அப்ப இருந்து பாக்குறேன். அந்த ஆஸ்பிரண்ட் இதான் சொல்றது, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம கிடைக்கும் போதுதான் நல்லா இருக்கும். இப்ப ஸ்வாதி மாதிரி, இப்ப மோனிஸ் ராஜ் சூப்பர், அவர் மாதிரி பிளஸ் மெய்யமே மாதிரி. ஏன்னா ஆர்வத்தோட இருக்கிற பிள்ளைங்களை நம்ம சும்மா தட்டி கொடுத்து லைட்டா கொஞ்சமா அப்படி கொண்டு போனாவே கொண்டு போயிடலாம். ஓகே, தேங்க்யூ மேம் மையமே அண்ட் ஆல்சோ ஸ்வாதி அண்ட் மோனிஸ் ராஜ் நீங்களாம் இன்டராக்ட் பண்ணதுக்காக ரொம்ப முக்கியமானது. வேற யாராவது மேரீடு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஏதாவது பேசுறீங்களா? அவங்க நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க அவங்களுடைய ஸ்பீச்ல இருந்து? நிறைய பேசல, அவங்க ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க, தனியா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. யூடியூப்ல போய் பாருங்க. தெண்டல் ஏஸ் அகாடமி அப்படின்னு போட்டு அலைஸ் அப்படின்னு போட்டு
நம்ம பேர் போட்டோம்னா வந்துடும், சுவாத்தின்னு போட்டீங்கன்னா வந்துடும், அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. ஓகே, யாரும் வேற யாரும் மேரீடு விமன் பேசுங்க. அப்படி இல்லை யாரும்? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்லுங்க, உங்க பேரு? அம்பிகா சார். அம்பிகா சொல்லுங்க. அம்பிகா ஃப்ரம் புதுக்கோட்டை. இல்ல நீங்களும் மேரீடு இல்ல, உங்க குழந்தைங்க இருக்கிறாங்க, இவங்களும் மேரீடு, குழந்தை எப்படி ஜெயிச்சாங்கன்றத சொன்னாங்க. என்ன என்ன அவங்க பேசுனதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்கள நான் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கலாம்னு இருக்கேன் சார். நிச்சயமா எனக்கும் வந்து அச்சீவ் பண்ண முடியாது, ஃபேமிலில இவ்ளோ ஹெவி லாட் ஆஃப் ஒர்க் இருக்கு, எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம், நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஃபீல் இருந்துட்டே இருந்தது சார். இப்ப இவங்க சொன்னதுல இருந்து நம்ம இவங்கள ஃபாலோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிறேன் சார். கண்டிப்பா நான் வந்து சுவாதி அவங்களோட நம்பர் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன். நீங்க சுவாத்திகளோட இன்டராக்ட் பண்ணுங்க. எல்லாரும் சொல்றேன், மேரிடான விமன்லாம் சுவாத்தியோட இன்டராக்ட் பண்ணுங்க. எப்படி உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணீங்க, எப்படி ஜெயிச்சிங்களா கேளுங்க. அவங்க நல்லா டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க கிளாஸுக்குள்ள, அந்த மாதிரி எல்லாம் இன்டராக்ட். இன்னொன்னு நான் முக்கியமா உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, இன்னைக்கு கூட ஆஸ்பிரண்ட் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, சுவாதி அவங்களோட யூடியூப்ல போய் அவங்களுடைய நாங்க இந்த வினாடி கிளாஸ் அந்த அட்டன் பண்ணதெல்லாம் கேளுங்க. ஜெயக்குமார் அப்படிங்கிற தம்பி, அதை நான் சொன்ன ரொம்ப முக்கியமா சுந்தருங்கிற தம்பி, சுவாதி, ஏன்னா என்னால சொல்ல முடியும் ஒரு 10-15 பேர் அந்த இதுல நிறைய பேர் எனக்கு இன்னைக்கும் சொல்ல முடியும். 3-4 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் அந்த பேரை என்னால ஞாபகம் வச்சு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஆன்சர் பண்ண விதம், அவங்க எனக்கு கோஆபரேட் பண்ண விதம், எனக்கு இந்த கோஆபரேட் பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒண்ணுமே இல்ல, தத்தியா இருக்கிறோம், இல்ல எனக்கு ரிசல்ட்டே கொடுக்க மாட்டேன், எனக்கு பயங்கர பயமா இருக்கு, எனக்கு நான் இதுவே இல்லை, ஆனா எனக்கு கோஆபரேட் பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில எனக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணாங்க. யாரு சார் அப்படின்னா சுவாதி. அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஊர்லயே ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ள அவங்க மாவட்டத்துக்குள்ளேயே அவங்க தாலுக்குள்ளே இருக்காங்க நினைக்கிறேன். உங்க தாலுக்கு தரமா இருக்கும் 6 கிலோமீட்டர்னா கண்டிப்பா திருத்தணி தாலுக்குள்ளே இருக்கீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நடிகர் விஜய் அவர்களுடைய அப்பா கூட இன்னைக்கு திருத்தணி தான் வந்திருக்காரு நினைக்கிறேன். கோவில்ல சாமி கும்பிட்ட மாதிரி காமிச்சு இருந்தாரு. திருத்தணி நேத்து காலையில வந்திருந்தாரோ? எஸ் நேத்து காலையில வந்திருந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். ஓகே, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து உச்சம் தொடலாம், பெரிய ஆளாகலாம். மோனிஸ்ராஜுக்கும் வாழ்த்துக்கள். ஆமா, மோனிஸ்ராஜுக்கும். பாப்பா பேரு தெரியல, பாப்பாவோட இன்டராக்ட் பண்ணிருக்கேன். மயிலரசி, அந்த பேரு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எஸ் மயிலரசி அப்படிங்கிறது. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் என்ன செய்வார். இது இந்தியன் பாலிட்டிங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து இந்தியன் பாலிட்டி அப்படிங்கறத போட்டுங்க, ஒரு நியூ அந்த மாதிரி இருக்கிறது. யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த என்னோட ஸ்கிரீன் வந்து கிளியரா தெரியுதா? உங்க பேப்பர் வந்து ரொம்ப கிளீனா இருக்கா? கிளியரா இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ரொம்ப முக்கியமானது எழுதி வச்சுங்க. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால், த மெஜாரிட்டி அப்படிங்கிறது 234 தொகுதிகள் அப்படிங்கிற போது அதுல 118 அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் அது தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது. மெஜாரிட்டி அப்படிங்கிறது யாரு சொல்லுவா? நான் இப்ப சாம்பிளுக்காக கேக்குறேன், ஞாபகம் இருக்கான்னு பாப்போம், செக் பண்ணுவோம். இல்ல 3 வருஷத்துல மறந்துட்டாங்களா அப்படின்னு. சுவாதி கொஞ்சம் கோஆபரேட் பண்றீங்களா? சும்மா தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஞாபகம் வச்சு பாருங்க. ஏன்னா இந்தியன் பாலிட்டி நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருப்போம்னு நினைக்கிறேன், மறந்திருக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிறது. ஓகே, இந்தியன் பாலிட்டியில இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது என்னைக்கு வந்து கேம் டு எக்ஸிஸ்ட், அதாவது அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போ செயல்பட ஆரம்பிச்சது? January 26, 1950. 50 எக்ஸாக்ட்லி கரெக்ட். எஸ், சூப்பர். சரி, ஆக்சுவலா சொல்லுங்க பாப்போம், நம்முடைய ஆர்டிகல் 110 அப்படிங்கறது எதை டீல் பண்ணுது? ஆர்டிகல் 110 டச்ல இருக்கு. மறந்துட்டீங்களா? பிரசிடென்ட்டோட ரூல்ஸ் எல்லாம். ஓகே, பரவாயில்ல, மறந்தாச்சு கொஞ்சம் அப்படியே. ஆனா அந்த வீடியோ போய் பாருங்க மறுபடியும். என்ன சுவாதி, பழைய வீடியோ பாருங்க, பட்டு இருக்கும் இல்லையா? சுவாதி கொஞ்சம் அந்த லைனை விட்டு வெளியேறக்கூடாது, அடுத்த லெவல் பிடிக்கணும், பிடிச்சிடக்கூடாது. சோ 110 அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி கரெக்ட். எஸ், கங்க்ராட்ஸ். 110ங்கிறது மணி பில் அப்படிங்கிறது. சூப்பர், பரவாயில்ல. எத்தனை மாநிலங்கள்ல அந்த பை கேமரல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு பாத்துருக்கோம்? 7 ஸ்டேட்ஸ் சார். கொஞ்சம் எண்ணி பாருங்க. 6 தான், 7 வராது இல்ல. கர்நாடகா வரும், உத்தரப்பிரதேஷ் வரும், பீகார் வரும், சோ ஆந்திர பிரதேஷ் வரும், தெலுங்கானா வரும், மகாராஷ்டிரா வரும் அப்படிங்கிறது. ஓகே, பரவாயில்ல. ஓகே, பரவாயில்ல, நீங்க ஆன்சர் பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து என்னன்னா அந்த இதை விட்டுறக்கூடாது.
சர்ச்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்ததால கொஞ்சம் அப்டேட் ஆன மாதிரி இருக்கு. பரவாயில்ல. ஆனா தொடர்ச்சியா நம்ம இருந்தோம்னா விட்டுறக்கூடாது. ஆனா அன்னைக்கு உள்ள நீங்க வீடியோ பாருங்க, சுவாதி போய் பாருங்க, நீங்க உங்க வீடியோ எல்லாம் பாருங்க. அத்தே அது உங்க பிள்ளைங்க எல்லாம் காமிச்சு கொடுங்க, சூப்பரா இருக்கும் அந்த வீடியோ எல்லாம். டக்குன்னு ஆன்சரு சார் நான் சொல்றேன் சார் சொல்லிட்டு எதுல எவ்வளவு குறுக்கு கேள்வி இப்ப சொல்றாங்கல்ல, கைல்வெளி சொல்றீங்கல்ல, மெய்யமே சொல்றீங்கல்ல, ருத்ரா இந்த மாதிரி அபிநயா, கார்த்திகா நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளைங்க. அந்த மாதிரிதான் நீங்க இன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இருந்தீங்க. பரவாயில்ல, கொஞ்சம் அதை விட்டு நம்ம வெளியேறக்கூடாது, அந்த வேவ் விட்டு வெளியேறக்கூடாது. ஓகே, கங்க்ராட்ஸ்மா. அப்ப தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 118 தொகுதிகளை பெற்றிருக்காத நிலையில் ஜனநாயக முறைப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுதி வச்சுங்க. இந்த ஆர்டிகிள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 163, 164 அப்படிங்கறதுல என்ன பண்ணுவாரு, இதான் ஆர்டிகிள் 163, 164. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே பார்ட் 6க்குள்ள வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டிகிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 152 இருந்து 237 வரைக்கும் வரும். நோட்ஸ் எடுக்கிறீங்களா? மெய்மதி மாமலா இருக்கீங்களா? வித்யாலட்சுமி, நியூ கமர்ஸ், கொஞ்சம் நான் பேசுறத கிளியரா எழுதிங்க. ஸோ 163 அப்படிங்கிறது 164 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஆளுநரோடது தான் அது. 163 to 167 முதலமைச்சரோடது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லுவோம். 163 to 167. ஏன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே பார்ட் 6ல வரும். ஸோ ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லும் போது என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நேத்தி கூட ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி துபாயில இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா நம்ம அகாடமில இருந்து அவங்க சிக்ரியில எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க, குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க, நம்ம அகாடமிலே டியூட்டரா இருந்தாங்க, மகிழினி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் பொண்ணு தான். ஆக்சுவலா ஃபீல் பண்ணி நைட்டு பேசிச்சு, என்ன அப்பா நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம்ப்பா, நீதி கட்சியில இருந்து அரசியல் கட்சிகள் வரலாறு அப்படிலாம் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய போராட்டங்களை பத்திலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நீங்க நிறைய எனக்கு இந்தியன் பாலிட்டி கத்துக் கொடுத்துருக்கீங்க, நேஷனல் மூவ்மெண்ட்லாம் கத்துக் கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழக அரசியல் ஏதோ ஒரு வேற திசையை நோக்கி போதோ, வித்தியாசமா இருக்கோ. ஏன்னா எந்த ஒரு போராட்ட காலத்துக்கும் வர வேண்டாம், எந்த மக்களோட மக்களா நம்ம வந்து இணையவெல்லாம் வேண்டாம், என்ன ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி அமைச்சிட்டாங்களே, அல்லது இது மாதிரி பண்ணிட்டாங்களே, இல்ல இந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னு நிறைய விஷயங்களை பத்தி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு படிச்சதுனால இந்தியன் பாலிட்டியை பத்தி, ஐஎன்எம் பத்தி, நிறைய போராட்டங்களை பத்தி படிச்சதுனால, நிறைய அந்த மாதிரி இருக்கிறத பாடம்லாம் நடத்துனதுனால நிறைய ஃபீல் பண்ணிச்சு. சின்ன பொண்ணு தான், 23 ஃபீல் பண்ணும்போது. ஸோ இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ ஒரு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஒரு மாற்று நம்ம யோசிக்கணும். அவர் ஃபீல்டுக்கு வரலதான், 2.5 வருஷம் தான் அவருடைய இதே இருக்கு. ஒரு நடிகர் மட்டும்தான், எந்த மக்களோட மக்களாலாம் உள்ள நிறைய போராட்டங்கள் வந்து இருக்கல வைக்கல. இந்த அரசு இந்த மாதிரி 31 நாள் அப்படிங்கறதுல ஒரு 10-11 நாள் தான் அவர் வந்து ஃபீல்டுக்கு நின்றுப்பாரு. அப்படியே அந்த போற போக்குல தான் பேசிட்டு போனார், வச்சாரு. ஆனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்ப 118ங்கிறது என்ன சொல்ல வருது? அப்ப 63, 163, 164 அப்படிங்கறத பாரு. கிளாஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து சிச்சுவேஷன்ஸ், அதாவது அறுதி பெரும்பான்மை நான் சொன்னேன்ல, அந்த தொங்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டமன்றம். ஏன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, இங்க யாருமே தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப யாரு ரொம்ப ஹையஸ்டா இருக்கிறாங்களோ அவங்களதான் அழைப்பாங்க, ஆளுநர் அவங்களதான் அழைப்பாங்க. அவங்கள அழைச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிற உங்க மெஜாரிட்டியை காண்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மெஜாரிட்டியை காண்பிக்கும் போது அவங்க 118 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, சோ அவங்க யாரா இருக்கலாம், கண்டிப்பா முதலமைச்சராக இருக்கலாம். அப்ப இது எந்த பிரிவு சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 163, 164 சொல்லுது. தமிழக ஆளுநர் 4 வழிமுறைகளை கையாண்டு அரசியல் கட்சிகளை ஆட்சி அமைக்க சட்ட அமைப்பு எழுதி வச்சுக்க. 4 வழிமுறைகள் இருக்கு. There are 4 procedures. அதாவது எப்ப அந்த அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல, அறுதி பெரும்பான்மை கிடைக்காத இது வந்து நமக்கு இந்தியன் பாலிட்டி முக்கியமானது. எழுதுறீங்க இல்ல? எழுதிக்கணும். சோ ஆர்டிகல் 163, 164 அதான் சொன்னேன், பார்ட் 6ல வரும். ஆர்டிகிள் அப்படிங்கிறது 152 இருந்து 237 வரைக்கும் தான். சாரி, நம்ம கவர்னர் எடுத்துக்குவோம். 152 இருந்து 162 வரைக்கும் கவர்னர் அப்படிங்கறத எடுத்துக்குவோம். 163 இருந்து 167 வரைக்கும் தான் நம்ம சிஎம் அப்படிங்கறத எடுத்துக்குவோம். 168 இருந்து 212 வரைக்கும், 168 இருந்து 212 வரைக்கும் தான் நம்ம வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில் அப்படிங்கறத எடுத்துக்குவோம். 168 இருந்து 212 வரைக்கும். 213 அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே பார்ட் 6. ஆர்டிகிள் என்ன? 162
ஆமா 152ல இருந்து 237 வரைக்கும். சரியா? அந்த இதை நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா 152ல இருந்து 162 வரைக்கும் கவர்னர் எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு செகண்ட், இந்த நம்பருக்கு கால் பண்ணு, யாருன்னு கேளு. ஓயாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல நீ இந்த ஒரு லிங்க் அனுப்ப சொன்னல, அந்த அவங்களா 9500 78 60 51 எனக்கு என்கிட்ட கொடு. சரி விட்டு விட்டு. சோ 4 வழிமுறைகள் இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம் இல்லையா? எப்ப சார் இந்த அறுதி பெரும்பான்மை அப்படிங்கறது பூஜாங்கிற பொண்ணு இருக்கீங்களாமா? சரி சார். எந்த ஊருப்பா நீங்க? ஈரோட நமக்கலா? சார் ஈரோடா? பூஜா கிளாஸ் அட்டன் பண்றீங்களா? அவர்கிட்ட சொல்லி இந்த ஓயாம போன் அடிச்சுட்டே இருக்கிறாரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாரு. எனக்கு என்னோட கிளாஸ் ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு. 2வது நான் லைவும் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த நம்பர் தான் லைவ்ல இருக்கு. நான் ஒரு முறை கட் பண்ணி விடுறேன்னா அப்புறம் மறுபடியும் ஃப்ரீயா இருந்தா பேசல. என்ன இப்ப பிஸியில பேசுறது அவர் தான், அவர் நம்பர் நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லிடுங்க, ஞாபகம் வச்சு சொல்லிடுங்க. டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. கிளாஸுக்குள்ள நிறைய டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க, அது வந்து ரொம்ப இதுவா இருக்கும். ஓகேமா? ஓகே, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிக்கங்க பூஜா. ஓகே, அப்ப ஞாபகம் வச்சுங்க, ஆர்டிகல் 163 164 சொன்னா 4 சூழ்நிலைகள்ல அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநர் வந்து அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க டிஸ்டர்ப்னால இப்ப பாருங்க நான் ஒரு ஃப்ளோ சொல்லிட்டு இருந்தேன், மறந்துடுச்சு. சோ எழுதி வச்சுக்கலாம். பார்ட் 6 சொன்னேன். ஆர்டிகல் 152ல இருந்து 237 வரைக்கும் சொன்னேன். இந்த 152ல இருந்து 162 வரைக்கும் தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நமக்கு முக்கியமா கவர்னர், ஆளுநர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல 163ல இருந்து 167 வரைக்கும் தான் நம்ம வந்து சிஎம் சொல்லியிருந்தோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சிஎம். இந்த 168ல இருந்து 212 வரைக்கும் அப்படின்றது இதுதான் நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நீங்க இந்தியன் பாலிட்டி தான் சூப்பரா படிங்க, அப்பதான் ஒரு அரசியல் அறிவியல் தெளிவு வரும். ஒரு அரசியல்னா என்னன்னு வரும். வெறுமனே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா ஆழமா படிக்கணும். ஒரு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அப்படிங்கறத நீங்க நிர்ணயிக்கலாம். யார் நம்மளை ஆளணும், ஆளக்கூடியவருக்கு எந்த மாதிரியான தகுதிகள் இருக்கணும், ஸோ எப்படியான ஒரு நம்ம இந்திய தேசம் எவ்வளவு கட்டமைப்புகளை வந்திருக்கு, தமிழக அரசியல் அப்படிங்கிறது எப்படிலாம் இருந்திருக்கு, தமிழகம் வந்து முன்னோடியா இருந்திருக்கு இல்லையா? 1806ன்றது வேலூர் புரட்சி அப்படி சொல்லியிருப்போம். 1806 வேலூர் புரட்சி. 17வது நூற்றாண்டிலே 16வது நூற்றாண்டிலே நம்ம வந்து ஆங்கிலேயரை எவ்வளவு எதிர்த்திருக்கிறோம், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எவ்வளவு உயிர்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு, இறந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் உடைமை இழந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு சிறைவாசம் அப்படிங்கிறது இருந்திருக்காங்க. செக்கிலத்தை செம்மல் அப்படின்னு சொல்றோம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிறை, எத்தனை முறை அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீதிகள்ல அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு அப்படிங்கிறது வந்துடும். அதுவும் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அரசியல் தெளிவு ரொம்ப முக்கியங்க. அரசியல் தெளிவு முக்கியம், ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப 4 சூழ்நிலைகள்ல என்ன 212 வரைக்கும் நான் சொன்னேன். இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த 213 அப்படிங்கறது 213ங்கிறது கவர்னர் அப்படிங்கிறவருக்கான ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவசர சட்டம் அப்படிங்கறத கொண்டு வரலாம் 213. இந்த 214 சொல்றோம்ல, 214ல இருந்து 232 வரைக்கும், இந்த 214ல இருந்து 232 வரைக்கும் தான் நம்ம ஹைகோர்ட். ஹைகோர்ட் ஆக்ட் அப்படின்னு சொன்னா எந்த வருஷம் சொல்லியிருக்கோம், நம்ம அடிக்கடி கிளாஸ்ல பேசியிருக்கோம். ஹைகோர்ட் ஆக்ட் 1861 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1861. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த வருஷம் தான்? 1861. கவுன்சில்ஸ் ஆக்ட் எந்த வருஷம் தான்? 1861. 1861 அப்படிங்கிறது. சோ பிரிட்டிஷ் இந்தியாவில் முத இன்கம் டாக்ஸ் அப்படிங்கறது போட்டது எப்பதான்? 1861. 1861 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அடிப்படையில் 218 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சாரி, 214ல இருந்து 232 வரைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஹைகோர்ட். அப்புறம் 233ல இருந்து 237 வரைக்கும் நமக்கு வந்து எது சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதுதான் ஒட்டுமொத்த ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய இந்தியன் அந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொசீஜர்ஸ்.
அதுல இப்ப நம்ம பார்க்க போறது தமிழக அரசியல்ல 234 தொகுதிகள். அந்த 234 தொகுதிகள்ல ரொம்ப முக்கியமா 118 தொகுதிகள் அப்படிங்கறது வெற்றி பெற்றிருக்கணும். 118 தொகுதிகள் எந்த கட்சியுமே பெறல, அதாவது திமுகவும் பெறல, அஇஅதிமுகவும் பெறல, பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிவிகேவும் பெறல. அப்படிங்கிற போது இந்த சூழல்ல 4 வழிகளில ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவர் ஆட்சி அளிப்பதற்கான சூழல்கள் ஏற்படும் அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி தேர்தலுக்கு முன்பே நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ரூல் 4 அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிமுறைகள் பார்த்தோமா 4ன்னு பார்த்தோமா? அந்த 4 அப்படிங்கறதுல முதல் வழிமுறை என்ன சார் அப்படின்னு கேட்டா எழுதி வச்சுங்க. 1, அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைத்திருந்தால் அந்த கூட்டணியை அழைக்கலாம். யாரு சார் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல ஒரு இப்ப எடுத்துக்காட்டு டிஎம்கேவே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சிருந்து இப்போ ஒரு 118ல இருந்து 120 வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்களை கூட்டணி அழைக்கலாம். இந்த பாயிண்ட் இப்ப அடியாயிருச்சுங்க. கூட்டணின்றதுக்கே வேலை இல்லை. ஏன்னா கூட்டணி திமுகவும் அந்த 118 அப்படிங்கறத பிடிக்கல, அஇஅதிமுகவும் அந்த பிடிக்கல அப்படிங்கறது. சோ இந்த பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா அந்த கூட்டணி 118 இடங்களை பிடிச்சிருந்தா அவங்கள அழைக்கலாம். இப்ப அழைக்க முடியுமா? இந்த பாயிண்ட் படி அமைக்க முடியாது. ஓகே, இது 2வது ரூல் என்னங்க? 2வது ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது என்ன சார்? இதெல்லாம் நீங்க மெயின்ஸுக்கு முக்கியம் எழுதணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு டீடைலா நடத்துறேன். ஏன்னா இப்ப இந்தியன் பாலிட்டி நடத்த ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஒரு கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். இந்தியன் பாலிட்டி நம்ம ஜிஎஸ்ல ஆரம்பிச்சிட்டோம். சோ அதனால இதை பத்தி நீங்க படிக்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது 2வது ப்ரொசீஜர்ஸ் என்ன வழிமுறை. அதிக இடங்களை கைப்பற்றிய கட்சி போதிய ஆதரவுடன் இருந்தால் அந்த கட்சி அழைக்கலாம். அதிக இடங்களை கைப்பற்றிய கட்சி போதிய ஆதரவுடன் இருந்தால் அந்த கட்சி அழைக்கலாம். இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போ இருக்கா? இப்ப இருக்கா? அதிக இடங்களை கைப்பற்றிய கட்சி போதிய ஆதரவுடன் இருந்தால் அந்த கட்சியை அழைக்கலாம். இது இருக்கா? போதிய ஆதரவு இருக்கா? இப்போதைக்கு இல்ல, இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. 108 தான் இருக்கு. இன்னும் ஒரு 10 இடம் வேணும். அந்த 10 யாருன்றது தெரியல. அப்ப 2வது ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதிக இடங்களை கைப்பற்றிய கட்சி போதிய ஆதரவு அப்படிங்கிறது இருந்தா, போதிய ஆதரவுனா நமக்கு 118. அந்த 118 இப்போ வரைக்கும் யாருக்கும் இல்ல. சோ அப்ப இந்த பாயிண்ட் அடிபட்டு போச்சு. 2வது பாயிண்ட் அடிபட்டு போச்சு. 3வது பாருங்க, தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெற்ற கட்சிகள் தங்களுக்குள் கூட்டணி அமைத்திருந்தால் அழைக்கப்படலாம். தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெற்ற கட்சிகள் தங்களுக்குள் கூட்டணி அமைத்திருந்தால் அழைக்கப்படலாம். இப்படி இந்த பாயிண்ட் இப்ப இருக்கா? தேர்தல் முடிஞ்சாச்சு, வெற்றி பெற்ற கட்சிகள் தங்களுக்குள்ள கூட்டணி அமைத்திருந்தால் இப்ப வரைக்கும் இருக்கா நம்ம தமிழகத்துல? இந்த நிமிடம் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல. இனிமேல் இருக்கணும். இருந்தாதான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும். இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். அப்ப என்ன பண்ணுவாங்க சார்? தேர்தல் முடிஞ்ச பிறகு வெற்றி பெற்ற கட்சிகள் தங்களுக்குள் கூட்டணி அமைக்கலாம். வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி அமைக்கலாம். இப்ப நான் அதான் சொன்னேன், ஒருவேளை காங்கிரஸ் உள்ள வரலாம், அல்லது பாமக உள்ள வரலாம், இல்ல விசிக அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ள வரலாம். ஏன்னா அவங்க தான் கணிசமா இந்த 10 இடங்களுக்குள்ள வருவாங்க. ஏன்னா 5 இடம் காங்கிரஸ் வச்சிருக்கு, 4 இடம் பாமக வச்சிருக்கு, தலா 2 அப்படிங்கிற மாதிரி 8 அப்படிங்கிற மாதிரி இடங்களை திமுக கூட்டணியில வச்சிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் உள்ள வருவாங்களா? அஇஅதிமுகவோ திமுகவோ இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் இங்க வந்து இவங்க கண்டினியூவா தொடர முடியும். இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை எங்கேயுமே சுயேட்சைகளும் இல்ல. ஆமா தானே? எங்கேயாவது சுயேட்சை ஒரு தொகுதியில வெற்றி பெற்றிருக்காருன்னு இருக்கா? டிஎம்கே அல்லாம ஏடிஎம்கே அல்லாம டிவிகே அல்லாம நாம் தமிழர் கட்சியே ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியே வர முடியல இல்லையா? அவரே வர முடியல. 1,00,000 வாக்குகள் அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்க, 1,00,000 வாக்குகளுக்கு மேல பெற்று டிவிகே அப்படிங்கறது வந்து டாக்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்திருக்கிறாங்க இங்க இல்ல, காரைக்குடியை பொறுத்தவரை அப்படிங்கிறது. சோ இந்த தேர்தல்ல முதல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிவு செய்தது எந்த கட்சி தெரியுமா? எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்ச முதல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிற வெற்றியை பதிவு செய்த கட்சி எது? பாக்கலையா? இருக்கீங்களா? நான் இருக்கேனா? என்னமா யாரோ பேசுங்க. இல்ல டிஎம்கே அலையன்ஸ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் எலெக்ஷன் கமிஷனால் அறிவிக்கப்பட்ட முதல் வெற்றி அப்படிங்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் அப்படிங்கறதுல 25 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறது மீண்டும் காங்கிரஸ் அப்படிங்கிறது அங்க ஆட்சியை பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப முக்கியமானவர். யாரு சார்? ஏன்னா என்னோட தொகுதி அது, அதனால நான் சொல்றேன். என்னோட தொகுதி, நான் வாக்களிச்சேன்.
வெற்றி பெற்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது 4 நூற்றாண்டுக்கு பிறகு 25 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறது. அங்க வந்து ஏடிஎம்கே வந்து அதிகபட்சமா ஜெயிச்சிருக்கு, அப்புறம் டிஎம்கே இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தான் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ். ஏன்னா கக்கன் நின்று ஜெயிச்ச தொகுதி, கக்கன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நின்று ஜெயிச்ச தொகுதி அந்த மேலூர் தொகுதி. சோ மேலூர் அப்படிங்கறதுல மிஸ்டர் விஸ்வநாதன் அப்படிங்கிறவர், அவர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படிங்கறதுல 2 முறை எம்பியா இருந்தவர், லோக்சபா எம்பியா இருந்தவர். இப்போ அங்க ஜெயிச்சிருக்கிறார் அவர். அந்த இதுதான் முதல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கறத அறிவிச்சாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தொகுதியில அது வந்து ஒரு பொது தொகுதி, சரியா, பொது தொகுதியா இருக்கக்கூடியதுல ஒரு ஷெட்யூல் காஸ்டா இருக்கிறவர் ஜெயிச்சிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது. அதே மாதிரி டிவிகேவோட முதல் வெற்றி அப்படிங்கிறது எந்த ஊர் தெரியுமா? டிவிகே முதல் எந்த ஊருமா? இல்ல டிவிகேவோட முதல் வெற்றி அப்படிங்கிறது தஞ்சாவூர் அப்படிங்கிறது இல்ல, தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிற அவருடைய ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, விஜயோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்து சொன்னாங்கல்ல, அவருடைய வெற்றி தான் முதல் வெற்றியாக அந்த இடத்துல பதிவு பண்ணாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறேங்க. சோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. சரி, இந்த தேர்தலிலேயே அதிகபட்சமா யார் ஜெயிச்சிருக்கா வாக்குகள் வித்தியாசத்துல? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கறது அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரா இல்ல அதிக வாக்குகள் பெற்றிருக்காரா? நான் வித்தியாசம் கேக்குறேன். அதிகபட்ச வித்தியாசத்துல நமக்கு அப்பனா இப்போ வரைக்கும் நம்ம தமிழகத்துல அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறது யாரு ஆட்சியை இது பண்ண போறாங்கன்றது தெரியல. சரி, இப்ப பெரும்பான்மை அவசியம்ன்றாங்க. இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இது மெயின்ஸுக்கு முக்கியம், கம்பல்சரி இன்டர்வியூல கேட்பாங்க, நல்லா படிச்சுங்க. அப்ப வெளியிலிருந்து பெறப்படும் ஆதரவுடன் பெரும்பான்மை அற்ற மைனாரிட்டி ஆட்சி அமைக்கும் கட்சி அழைக்கலாம். இந்த வழிமுறைகள் இதுதான் இப்போதைக்கு வெளியிலிருந்து பெறப்படும் ஆதரவுடன். இப்பதான் இங்கதான் விஜய் வராரு. இந்த 4வது ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது இங்கதான் விஜய் வராரு. எங்க வராரு? வெளியிலிருந்து பெறப்படும் ஆதரவுடன் பெரும்பான்மை அற்ற ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைக்கும் கட்சியை அழைக்கலாம். இந்த வழிமுறையின்படி ஆட்சி அமைக்கப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட கட்சியின் சட்டப்பேரவை அந்த கட்சி தலைவராக தேர்வானவர் முதல்வராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெளியிலிருந்து ஆதரவை கேட்டு அவங்களுக்கு இப்ப 110 இருக்கும்போது 108 இருக்கும்போது இன்னும் ஒரு 10 இடங்கள் அப்படிங்கறது அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கிடைக்கும் பட்சத்துல அவங்க முதல்வராக நியமிக்கப்படலாம். இதுல ரொம்ப ஒரு சிக்கல் இருக்கு தெரியுமா? வெறும் 10 பேரை கொண்டு வந்து உள்ள போட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்க எப்ப வேணாலும் வெளியில போலாம், அப்படித்தானே? இப்போ ஒரு 108 அப்படிங்கறது இவர் பிடிச்சிட்டாரு, ஒரு 10 பேரை மட்டும் கொண்டு வந்து தூக்கி உள்ள போடுறாருன்னு வச்சுக்கோம். இவங்க எப்ப வேணாலும் இந்த 5 வருஷம் அவர் வந்து என்ன பண்ணணும், பயந்துதான் அவர் வந்து ஐயோ திடீர்னு ஒருத்தர் இப்ப வந்து வாபஸ் வாங்கிட்டாருன்னா, இப்போ ஒரு கட்சியை வந்து ஒரு ஜெயிச்சிருக்காங்க, அமமுக ஒன்னே ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்கு, அப்படித்தானே? தமிழக அரசியல்ல பாஜக ஒன்னே ஒண்ணு ஜெயிச்சிருக்கு, அமமுக ஒன்னே ஒண்ணு ஜெயிச்சிருக்கு, பாஜக ஒன்னே ஒண்ணு ஜெயிச்சிருக்கு. ஒருவேளை இப்ப அவங்களுடைய ஆதரவு கிடைக்குது. இப்ப 118ஓட கரெக்டா உள்ள போனாருன்னா, யாரோ ஒருத்தர் வெளியில போறாரு, ஐயோ எனக்கு மதிப்பு இல்ல, சொன்ன மாதிரி இல்ல என்ன வேற ஒரு கட்சி வந்து எனக்கு அதிகமான அமௌண்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டாங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? ஆட்சி மாற்றம் ஏற்படாதா? அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது மறுபடியும் அவர் நிரூபிக்கணும் இல்லையா? அவர் மறுபடியும் நிரூபிக்கணும். 118 அப்படிங்கறது கன்ஃபார்ம் இருக்கா அப்படிங்கறத மறுபடியும் நியமிக்கணும். சோ அதான் ரொம்ப முக்கியமானது, நீங்க கவனிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 125 இடங்களாவது வச்சுக்கணும். 1-2 வெளியில போனாலும் சோ இல்ல எங்களுக்கு நல்லா நான் அறுதி பெரும்பான்மையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். நான் பேசுறது புரியுதா? சார் அவங்க எப்படி சார் அந்த கட்சியில இருந்து எப்படி சார் அவங்க வெளில வரலாம்? அது அவங்க ஜெயிச்ச பிறகு வெளில வர முடியாதுல்ல சார்? இல்ல என்ன ஜெயிச்ச பிறகு வெளியில வர முடியாது? என்ன மாதிரிமா வெளியே வர முடியாது? மெய்மை நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ 118 அவங்க வந்து காமிச்சிட்டாங்க, அதுல இருந்து ஒரு ஆள் வெளில வந்துட்டு ஆட்சி மாற்றம் வரும்னு நம்ம இப்போ சொல்றோம்னா, அப்ப அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா நீங்க சொன்னீங்கல்ல சார், அது எப்படி? இல்ல ஆன்டி டிஃபெக்ஷன் லாவுக்கு இதுக்கும் பொருந்தாதுமா. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கறது அவங்க கட்சியில ஜெயிச்சுட்டு இவங்க அவங்களுடைய கூட்டணியா நேரடியா போய் அவங்க வந்து ஒரு கட்சி வைக்கிறதுக்கு வந்து நம்ம கூட்டணிக்குள்ள போறோம்ன்றது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன்ல வராது. நான் ஆன்டி டிஃபெக்ஷன்ல தனி கிளாஸ் நடத்துறேன், அப்ப உங்களுக்கு புரியும். இப்ப நான் பேசின சிச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சாமா? மெய்யமை ஒரு 3 விஷயம் பேசணும்ல இதுக்கு முன்னாடி, புரிஞ்சு சார்? எனக்கு புரிஞ்சது சார். இல்ல அந்த புரிஞ்சதுன்னு சொல்றதுலயே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம புரிஞ்சவங்களுக்கு நம்ம இது பண்ணுவோம். நீங்க கொஞ்சம் அப்படியே கேட்டுட்டே வாங்க, லேட் ஆகும். நம்ம கிளியரா தான் சொன்னேன், எல்லாரும் எஸ்ஆர் சொன்னீங்க, ஆனா மையமைக்கு புரியலன்றீங்க. ஆனா பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட் தானே பண்ணீங்க, உங்க பாடமா இருக்கா? அப்ப ஏன் இந்த இவ்வளவு கன்ஃபியூஷன்? ஒண்ணுமே கிடையாது. 118 இடம் வேணும், 110 இருக்காரு அப்படிங்கிற போது இவர் எந்த கட்சியை வேணாலும் கூட்டணிக்கு இழுத்துக்கலாம். பேசுற புரியுதா? ஐயோ நாங்க வந்து நான் என்டிஏ கூட்டணிக்குள்ளதானே இருந்தேன்,
அப்படின்ற போது நான் அங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றதுல இப்ப எந்த கட்சி பாமக அப்படிங்கறது வந்து ஒரு 4 இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அவங்க உள்ள வந்தாங்கன்னா அது வந்து எதுல போகாது, ஆன்டி டிஃபெக்ஷன் லால போகாது. பேசுற புரியுதா? புரியுது சார். எஸ், அந்த மாதிரி இருக்கிறதுல இங்க பிரச்சனை அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா அவங்களுடைய கட்சியே இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க வைக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துக்கணும். ரொம்ப முக்கியமான ரைட். அடுத்து பார்ப்போம். சோ இதுல அவர் முதல் முறையாக நியமிக்கப்படலாம்னு சொன்னேன். அடுத்து பாருங்க, அதன் பிறகு இதுதான் முக்கியமானது. அந்த கட்சியின் முதல்வர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 174 படி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எழுதி வச்சுங்க. ஆர்டிகல் 174. இதுதான் SR பொம்மை அப்படின்னு ஒரு கேஸ் வந்துச்சு. இந்த SR பொம்மை யார் அப்படின்னு கேட்டா கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சர். இப்ப கூட ரீசெண்டா கூட நீங்க இடையில பாத்திருப்பீங்க. யாரு சார் அப்படின்னா பசவராஜ் பொம்மை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய பையன், அது இவரோட பையன் தான். SR பொம்மையோட பையன் தான் பசவராஜ் பொம்மை. பசவராஜ் பொம்மை அப்படிங்கிறவரு யாருக்கு மாற்றாக முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டாரு? இதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் இருந்தாருல பிஜேபியில. என்ன பேச மாட்டீங்க? அவரு கூட இந்த வழக்குல கைது செய்யப்பட்டாரு. எதிர் சார் அப்படின்னா போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டாரு. இருக்கீங்களா? நான் இருக்கேனா? பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது சார். ஆனா அந்த கேஸ் படிச்சிருக்கேன் சார். கர்நாடகாவுல ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவரு, அவர் தான் நீண்ட கால முதலமைச்சராக இருந்தாரு. பிஜேபியில இருந்துட்டு இருந்தாரு. அவரை தூக்குனாங்க. எதுக்காக தூக்குனாங்கன்னா அவர் மீது வந்து அலிகேஷன். அவர் வந்து போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டாரு. அந்த சூழல்ல பசவராஜ் பொம்மை அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இந்த பசவராஜ் பொம்மை யாருன்னு சொன்னா SR பொம்மையோட பையன். இந்த SR பொம்மை யாரு அப்படின்னு கேட்டா அவர் ஞாபகம் வச்சுங்க. 1994 அப்படிங்கறதுல ஒரு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. எது சார்? ஆர்டிகல் 174 அப்படிங்கிறது. எப்ப சார் அப்படின்னு சொன்னா கவனிங்களே, சட்டப்பேரவையில் ஆட்சி அமைத்த கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அந்த கட்சி தனிப்பெரும்பான்மைக்கான பலத்தை, அதாவது 118 உறுப்பினர்களின் ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டால் அந்த ஆட்சி எந்த ஒரு பிரச்சனையுமின்றி தொடரும். ஒருவேளை அந்த கட்சியால் பலத்தை நிரூபிக்க முடியாவிட்டால், நான் பேசுன புரிஞ்சா? கரெக்டா 118 தான் உள்ள போறாங்க. ஒருத்தர் வெளியில போறாரு, 2 பேர் வெளியில போறாரு. அவர் பகிரங்கமா நான் வந்து ஆதரவை நான் விளக்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி விளக்குறாரு. அப்படின்னா என்ன பண்ண முடியாது? மறுபடியும் அவங்க ஆட்சியை தொடர முடியாது. அதனாலதான் அதை நிரூபிக்க முடியாவிட்டால் அதற்கு அடுத்த இடத்தில் உள்ள கட்சி ஆட்சி அமைக்கும் வகையில் தங்களது பெரும்பான்மை நிரூபிக்க ஆளுநர் அழைப்பு கொடுப்பார். அப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப விஜய் வந்து 118 இது பண்ண முடியலன்னு சொன்னா இங்க வேற யாருமே வந்து நிரூபிக்க முடியாது. அப்படித்தானே? விஜய் ஒருவருக்கு மட்டும் தான் வாய்ப்பே இருக்கு. வேற யாருக்காவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க விஜய்க்கே வாய்ப்பு இல்ல. முதல்ல அது ஒரு பக்கம், விஜய்க்கே வாய்ப்பு இல்ல. இவர் 2 பேருமே அது என்னமோ பாயசம் அப்படின்னா பாசிசம், அது பாயசம்லாம் சொன்னாரு. அது மற்றும் பல கட்சினாரு அங்க. அதுக்கப்புறம் இங்க டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தினாரு. இப்ப யார வெளியில கூப்பிட போறாருன்னே அவரால் இப்ப ஒன்னும் பண்ண முடியல. அப்படியே வெளியில கூப்பிடுறதுக்கும் பெரிய பலம் வாய்ந்த 10 சீட்டு பிடிச்ச கட்சி ஏதாவது ஒண்ணு இருக்கா தனிப்பட்ட முறையில? ஏடிஎம்கே டிஎம்கே தவிர்த்து ஏடிஎம்கே டிஎம்கே தவிர்த்து இங்க 10 இடங்கள் பற்ற கட்சி ஒண்ணு கூட கிடையாது. கிட்டத்தட்ட 28 இடங்கள் போட்டிட்டாங்க. யாரு சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ், அவங்க வெறும் 5 தான். அதே போல 27 இடங்கள் அப்படிங்கறது நின்றாங்க பாமக, அவங்க வெறும் 4 தான். எங்க இந்த பக்கம் சரியா? அதே போல 10 இடத்துல நின்றாங்க யாரு? தேமுதிக, அவங்க ஒரே ஒரு இடம் தான். ஆனா இவங்க எல்லாம் பாருங்களேன், குட்டி குட்டி கட்சிங்க, வெறும் 5 இடம் 8 இடம் தான் நின்னாங்க. அவங்க தலா 2 வச்சிருக்காங்க. பாத்தீங்களா திமுக பாருங்களேன், வெறும் 5 நின்ன கட்சியெல்லாம் 2 வச்சிருக்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் டபுள் டிஜிட்ல கொடுத்துருந்தாங்க வச்சுங்க, அவங்க நேரம் டெபுட்டி சிஎம்மா இருக்கணும். விசிகாவோ இல்ல கம்யூனிஸ்டோ ஒரு டபுள் டிஜிட்ல போட்டி போட்டுதுன்னு வச்சுங்க, ஒரு 15 சீட்டு 20 சீட்டு 25 சீட்டுன்னு போட்டி போட்டு ஒரு 10 சீட்டு இன்னைக்கு வென்றிருந்தாங்கன்னா அந்த 10 சீட்டை அப்படியே விஜய் கொடுத்தாருன்னா யாருங்க டெபுட்டி சிஎம்? ஏதோ ஒரு கட்சி அந்த 10 சீட்டு கொடுக்கக்கூடிய கட்சி. அப்படிதானே? அதான் இன்னைக்கு இருக்க சூழல் பாருங்க. அடுத்த இடத்தில் உள்ள கட்சி ஆட்சி அமைக்கும் வகையில் தங்களது பெரும்பான்மை நிரூபிக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பார். இங்க அழைப்பு விடுக்கவே மாட்டாரு. ஏன்னா அப்படியான சூழலே இல்ல. விஜய் அவர்கள் பண்ணிதான் ஆகணும். விஜய் அவர்களுக்கு யாராவது ஒருத்தர் உள்ள சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது. ஓகே, அதன்படி அந்த கட்சி தங்களது பலத்தை சட்டப்பேரவையில் நிரூபித்து விட்டால் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். இரண்டாவது அழைக்கப்பட்ட கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாவிட்டால் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஆர்டிகல் 356 எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமானது, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து இங்க பிரகடனப்படுத்தப்படும். அதற்கு பிறகு மீண்டும் தேர்தல் நடத்தப்படும். தேர்தல் நடத்தப்பட்டு யார் அந்த 118க்கு மேல ஆட்சியை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழல் தான். புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய கிளாரிட்டி கிடைச்சிருச்சா?
இது ஒரு பக்கம் நம்ம வந்து அறுதி பெரும்பான்மை பெற்றுட்டாரு, சிஎம் எல்லாம் போய் உட்கார வச்சுட்டாங்க. யார முதலமைச்சரா நம்ம வந்து நம்மளுடைய விஜய் அவர்களை உட்கார வச்சாச்சு. ஆனா இனிமேல் தான் ஆட்டமே இருக்கு. இப்ப கையில முழு கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குன்னா கவர்னர்கிட்ட இருக்கு. இங்க ஆர்டிகல் 163 164 முக்கியம், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 174 அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து இது மூணுமே சான்ஸ் இல்லைன்னா ஆர்டிகல் 356 முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்துருங்க. ஆர்டிகல் 356 இனி பாருங்க, இன்னையில இருந்து ஃபுல்லா பயங்கர பேச்சுவார்த்தை இருக்கும். இந்த ஒரு சீட்டு வச்சிருக்கிறவர் கூட இன்னைக்கு அவர் வந்து பெரிய ஆளு. ஒரு சீட்டு ஜெயிச்சவர் கூட, சரியா, ஒரு சீட்டு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க கூட பெரிய ஆள் தான். யாரு கூட கூட்டணி போட போறாங்க, அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய இங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரு ஸ்ட்ராங்கா இருந்தார் விஜய். நாங்க வந்து கண்டிப்பா கூட்டணி அப்படிங்கறது நாங்க என்ன தர்றோம், கூட்டணிக்கு வாங்க, நாங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தரோம்னா அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. ஆனா தமிழக அரசியல் இது சுவாரஸ்யமா இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு 118க்கு மேல அவர் மட்டும் தனியா இருந்தாருன்னா கம்பல்சரி அப்படிங்கறது வந்து அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அப்பவுமே என்ன பண்ணுவாங்க, பிடுங்க ஆரம்பிப்பாங்க, அவற்ற இருந்து வெளியே கொண்டு வர நினைப்பாங்க. ஏன்னா இவங்க ஒரு கணிசமா ஒரு 100 சீட்டு பிடிச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா இப்ப 100 சீட்டுக்கு யாருக்குமே வாய்ப்பே இல்லை. எதிர்த்து நின்றவங்களுக்கு 100 சீட்டு வாய்ப்பு இல்லை. அதனால உடைக்கிறதுக்கும் இப்ப இன்னைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. சோ இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கான்செப்ட் விளங்கிடுச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சொல்லுங்க சார். சார், கர்நாடகாவோட முன்னாள் சிஎம் வந்து எடியூரப்பா சார். அந்த எடியூரப்பா மீது தானே போக்சோ ஆக்ட் வந்துச்சு. அவரை தூக்கிட்டு தானே பசவராஜ் பொம்மை வந்தாரு. எஸ் சார். ஓகே காங்கிரஸ்மா. ஓகே, பரவாயில்லப்பா. சோ அனைத்து குழந்தைகளுக்கும் நீரிழிவு நோய் பரிசோதனை. நீரிழிவு நோய் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அநேகர் பாதிப்படைஞ்சு வராங்க. 18 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் நீரிழிவு நோய் பரிசோதனை செய்து வாழ்நாள் முழுவதும் இலவச சிகிச்சை வழங்க உள்ளது அப்படிங்கிறது. யாரு சார்னா தேசிய பொது சுகாதாரம். எழுதி வச்சுங்க, நேஷனல் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். இந்த நேஷனல் பப்ளிக் ஹெல்த் மினிஸ்ட்ரி யாருங்க? நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம், ஜேபி நட்டா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. இனிமேல் எந்த திட்டமும் இருக்காது, அப்படிதானே? புது ஆட்சி அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம 100 வகையான திட்டங்கள் பார்த்தோம்ல, 100க்கு மேல திட்டங்கள் பார்த்தோம். அந்த 100க்கு மேலான திட்டங்கள் அப்படிங்கறது ஃபுல்லா இன்னைக்கு காலியாயிரும், அப்படிதானே? புதுமை பெண் திட்டம் இருக்குமா? புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது இருக்காது இல்ல, அதெல்லாம் இருக்காது. சோ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாங்களோ அந்த அரசு கொண்டு வந்த கண்டினியூ பண்ணா நல்லது. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் முதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது. சோ இப்ப இவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க 2000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னாங்க. அவர் 2500 ரூபாய் கொடுக்க போறாரா? அப்படிதானே சொல்லியிருக்காரு. மாதந்தோறும் 2500 ரூபாய் அப்படிங்கறது கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் தெரியுமா? கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் 4000 கொடுக்குறாங்களா? யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பட்டதாரிகளுக்கு. ஆமா, சோ வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 கொடுக்க முடியுமான்ற ஒரு கேள்வியே இருக்கு. இங்க ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இந்த அரசு எந்த மாதிரி சமாளிக்க போகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்பவே போன 5 வருட ஆட்சியிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இலவசம் அப்படிங்கறது 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் போதே இங்க கஜானா காலி, ஒண்ணுமே இல்ல. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அத்தனை லட்சம் கோடி கடன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி இதை கொண்டு போறாங்க? ஏன்னா இவரும் அந்த வாக்கு அப்படிங்கறத நிறைவேற்றுவாரா அப்படிங்கிற ஒரு சவாலும் இவருக்குள்ள இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத அறிவிச்சிருக்கிறாங்க. சோ ரொம்ப முக்கியமானது பாருங்க, நீரிழிவு நோய் இதை பார்த்துட்டோம், சரியா? நாட்டில் இடதுசாரி ஆட்சி இல்லாத மாநிலங்கள் பாத்தீங்களா? சொன்னமா, நாட்டுல இடதுசாரி ஆட்சி இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல, எந்த மாநிலத்திலையும் கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல. இதுதான் 50 ஆண்டுகளில் முதல் முறைன்னு பாக்குறோம். 1977 ஆண்டுக்கு பின்னர் கடந்த 50 ஆண்டுகளில் எந்த ஒரு மாநிலத்திலும் இடதுசாரி கட்சிகள் ஆட்சியே இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மேற்கு வங்காளத்துல 34 ஆண்டுகள் இருந்துச்சுங்க, எழுதி வச்சுங்க. அதாங்க அவங்களுடைய கோட்டை. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற மாநிலத்துல 34 ஆண்டுகள் அப்படிங்கறது இடதுசாரி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப 34 ஆண்டுகளா? கடைசியா 2011 அங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க. 2011 அங்க கிடையாது. சோ அதுக்கப்புறம் திரிபுரா அப்படிங்கறதுல 2018 கிடையாது, திரிபுராவிலையும் போயிடுச்சு. இப்போ 2026 கேரளாவும் போச்சு. அப்ப இனிமேல் எந்த ஊர்லயும் இல்ல. எந்த ஊர்ல எது இல்ல? கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படிங்கிறது தமிழக இந்தியாவை பொறுத்தவரை எந்த மாநிலத்திலையும் ஆட்சி ஆளல அப்படிங்கிறது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, இப்ப மோடி எதிர்க்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படிங்கறதுல சோ ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படிங்கறது எங்கேயுமே இல்ல. ரீஜனல் பார்ட்டிஸ் எங்கேயாவது இருக்காங்களா சொல்லுங்க? இந்தியாவுல இந்த பார்ட்டி ரீஜனல் பார்ட்டி இருக்குங்க, அதாவது தேசிய கட்சிகள் அல்லாம ரீஜனல் பார்ட்டி இந்த ஊர்ல ஆட்சியானது அப்படின்னு ஏதாவது இருக்கா?
என்டிஏ கூட்டணியில அவங்க எதிர்க்கக்கூடிய வேற ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்தாங்கன்னா அப்படி இருக்கா? நோ சார், கூட்டணியோட தான் சார் இருக்கு, என்டிஏவோட. நிச்சயமா என்டிஏ கூட்டணியோட தான் இருக்கு, காங்கிரஸ் கூட்டணிகளோட தான் இருக்கு. தனிப்பட்ட முறையில மம்தா பானர்ஜி மட்டும் இருந்தாங்க, சரியா? நான் வந்து சிம்ம சொப்பனமா இருப்பேன், அவங்களே தூக்கி வெளியில எரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி இவர் இருந்தாரு, சரியா? மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறவர் தேர்தல் நடந்துட்டு இருக்க சமயத்துல கூட, தேர்தல் இந்த மாதிரி பிரச்சனை ஊர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட கருப்பு கொடி ஏத்துங்க, ஸோ கண்டிப்பா அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, இது வந்து துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரையும் தூக்கி வெளியில எரிஞ்சுட்டாங்க, அவரையும் தூக்கி வெளியில எரிஞ்சாச்சு. இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ அங்க பிரதானம் அப்படிங்கிறது இல்ல. இதுல ஒரு சுவாரஸ்யம், ஒரு தமிழகத்துக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யம், நல்ல விஷயம் என்னன்னா, இன்னும் 2029 வரை எம்பிக்கள் இருப்பாங்களா? எஸ் சார். அந்த 39 எம்பிக்களும் எந்த கட்சியில இருக்காங்க? டிஎம்கே சார். எஸ், டிஎம்கே சார். அந்த 39 எம்பிக்களும் டிஎம்கேல இருக்கிறாங்க. இது வந்து மத்திய அரசு வாழட்ட முடியாது அப்படிங்கிறது இருக்கு இப்ப இருக்கிற சூழல்ல. மத்திய அரசு, ஏன்னா இதுல ஒரு டிவிக்கே கூட கிடையாது இல்லையா, ஒரு எம்பி கூட டிவிக்கே கிடையாது, ஒரு எம்பி கூட அஇஅதிமுக கிடையாது. சோ இதுல முழுக்க 39 எம்பிக்கள் அப்படின்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதுல இருந்து இருக்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே அலையன்ஸோட இருக்கிறாங்க. டிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 3 வருஷம் சேஃபுங்க. 2029 வரை ஒரு சேஃபர் ஜோன் தான். ஏன்னா ஒரு எம்பிங்கிறது கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற தொகுதி. இன்னைக்கு காரைக்குடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க, சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிறது வந்து 4 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தா ஒரு எம்பி, அப்படிதானே? அந்த ஒரு எம்பி வந்து காங்கிரஸா இருக்கிறாரு, 4மே டிவிக்காவா இருக்கா? சிவகங்கை மாவட்டத்துல ஒரு இடத்துல கூட ஆமா வேற அலையன்ஸ் இல்ல, ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, 4மே டிவிகே தான். 4மே டிவிகே அப்படிங்கறத பிடிச்சிருக்கு. சோ ரொம்ப முக்கியமானது. அதே போல அங்க 14 சென்னை அப்படிங்கிறது 14 வந்து பாத்தீங்கன்னா டிவிகே, 2 தான். சேப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு தொகுதியும், துறைமுகமா துறைமுகம் தொகுதி அப்படிங்கறதுல இருக்காரு. துறைமுகம் தொகுதி அப்படிங்கிற 2 தொகுதி மட்டும் தான். 16 தொகுதி அப்படிங்கிறது டிவிகேவுக்கு போயிருக்கு. 14 மொத்தம் 16ல 14 பேருக்கு 2 தொகுதி மட்டும் தான் டிஎம்கே இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சிவகங்கை அப்படிங்கிற மாவட்டத்துல பெரிய கருப்பன் அவர்கள் எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி சந்திச்சிருக்கிறாரு? ஒரு சிங்கிள் ஓட்டு. அப்ப எவ்வளவு சூப்பர்னு பாருங்க, எவ்வளவு அந்த மாதிரி ஒரு ஓட்டோட அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு ஓட்டு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. சோ இதுதான் வேல்யூவேஷன் ஆஃப் ஓட், ஒன் ஓட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த அரசியல் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த மாதிரி இதை எடுத்துட்டு போவாங்க, இந்த பேரவை தேர்தல் அப்படிங்கறது எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, சரியா? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல ஒரே குடும்பத்துல 3 பேருன்னு சொன்னேன். 3 பேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோ எங்கெங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீமா ரோஸ் அப்படிங்கிறவங்க லால்குடியில இருக்கிறாங்க, ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிறவர் வந்து வில்லிவாக்கம் அப்படிங்கிற தொகுதியில இருக்கிறாங்க, அவருடைய பையன், அந்த அம்மாவோட பையன் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில இருக்கிறாங்க. பவானிபூரில் மம்தா பானர்ஜி அதிர்ச்சி தோல்வி, 207 தொகுதிகளை கைப்பற்றி மேற்கு வங்காளத்தில் பாஜக. எழுதி வச்சுங்க, 207 தொகுதிகள்ங்க, மொத்தம் 294ல பாஜக அப்படிங்கிறது மேற்கு வங்காளம் அப்படிங்கிற அரசியலை பிடிச்சிருக்கு. மேற்கு வங்காளம் அரசியலை பிடிச்சிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது பாஜக அப்படிங்கிறது, ரைட்டா? சோ இங்க என்ன சார் நடந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சென்னையில 14க்கு 16ன்னு சொன்னா 16க்கு 14 அப்படிங்கிறது. சோ பினராயி விஜயன் அப்படிங்கிறது வெற்றியா தோல்வியாமா? ஆமா, முதலமைச்சர் வேட்பாளர்கள்ல நமக்கு வந்து டிஎம்கே அப்படிங்கிற சிஎம் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க, மம்தா பானர்ஜி அங்கேயும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. கேரளம் அப்படிங்கறதுல காங்கிரஸ் மட்டும் 63 இடங்களா, காங்கிரஸ் மட்டும் 63. அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா விடி சதீசன் அப்படிங்கிற சொல்றாங்க, விடி சதீசன். சோ வெயிட் பண்ணுவோம், விடி சதீசன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க, பாப்பா வெயிட் பண்ணுவோம், அடுத்து என்னன்றது தெரியும். சோ பாஜக அப்படிங்கிறது அசாம்ல 2வது முறையாக அப்படிங்கிறது ஹிமந்த பிஸ்வ சர்மாவா, ஹிமந்த பிஸ்வ சர்மா, ஆமாங்க, 102 தொகுதிகள்ல அபாரம், 102 தொகுதிகள்ல அபாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை அப்படிங்கிறது 2 தொகுதி மட்டும்தாங்க நமக்கு வந்து இங்க மாறி இருக்கு, திருமங்கலம்ங்கிற தொகுதியும் மேலூருங்கிற தொகுதியும், மிச்சம் எல்லாமே டிவிகே போயிருக்கு, மிச்சம் எல்லாமே டிவிகே அப்படிங்கிறது போயிருக்கு. இதுல நிறைய இந்த தேர்தலோட வெற்றியில நம்ம நிறைய விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்களையும் பாக்குறோங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எந்த போராட்டமும் இல்லாம சீக்கிரமாவே வச்சுட்டாருன்னு ஒண்ணு இருந்தாலும் கூட, இங்க ரொம்ப முக்கியமா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு, ஜனநாயகம் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் மக்கள் என்ன டிசைட் பண்றாங்களோ அவங்க தாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கறத தீர்மானிக்கப்படுது. இந்த கட்சிகள், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த பணம், அதே மாதிரி இந்த கருத்து கணிப்புகள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த
கடைசி நேரத்தில் அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், அல்லது நாங்கள் தான் ரொம்ப ஆளுங்கட்சி பெரிய கட்சி, நாங்கள் எங்ககிட்ட பெரிய கூட்டமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களை விலை கொடுத்து வாங்குறதோ அல்லது அவங்க சொல்றதுதான் ஒரு டிக்டேட்டர்ஷிப், எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறலாங்கிறத முடிவு பண்ணி வச்சிருக்குங்க. ஒரு நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சூப்பரான விஷயம். இப்படிதான் இருக்கணும். யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காதது ஒரு நல்ல விஷயம். யாருமே அவங்க டிக்டேட்டர்ஷிப்பா மாறிடுவாங்க, நாங்க தாங்க அப்படின்னு வந்துருவாங்க. யாருக்கும் அறுதி பெரும்பான்மையும் கிடைக்க கூடாது. அதே கூட இங்க ஒரு கூட்டணி ஆட்சி முறை தான் இருக்கணும். அதே மாதிரி யார் வேணாலும் எப்ப வேணாலும் அடுத்தடுத்து மாற்றம் இருக்கும். நீங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க, நீங்க என்ன பண்ணாலும் நீங்க வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் போல மற்ற மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி எரிஞ்சிருவாங்கிறதும் இந்த தேர்தலில் பார்க்க முடியுது. அப்படிதான் மம்தா பானர்ஜியை தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே டிஎம்கே அப்படிங்கிறது தன்னுடைய பெரும்பாலான இடங்கள்ல, ஆனா வாழ்க்கை வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சரியா? ஸோ இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான பேப்பர்ல கூடுதல் விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு மே 5 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து இப்ப 4 மாநிலத்திலையும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்படித்தானே? மேற்கு வங்காளம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அசாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு, கேரளா கன்ஃபார்ம் ஆயிருச்சு, புதுச்சேரி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னும் கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் இன்னும் ஓரிரு நாள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அந்த ஓரிரு நாள் ஸோ ஒரே ஒரு செகண்ட் கிளாஸ் வந்து கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போன் பண்ணேன், போன் வந்து பிஸியா இருந்தது சார். வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டேம்மா, கட்டாக இருக்கு போல. ஓகேம்மா, பிஸியா இல்லை, நான் தான் கட் பண்ணி விட்டேன். சரி, நான் அதுலயும் ஆன்லைன்ல இருக்கேன், இதுலயும் ஆன்லைன்ல இருக்கேன். ரெண்டுலயுமே நீங்க அடிச்ச நம்பரும் ஆன்லைன்ல போயிட்டு இருக்க, கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். கடைசியா என்ன பேசும்போது கட்டாக இருந்துச்சு சார்? எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம்னு கட்சிகள் பத்தி பேசணும் சார் லாஸ்டா ஃபினிஷிங் லைன்ல. ஆமா, எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருக்குமே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மக்கள் நினைச்சா எப்ப வேணாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல பியூரிட்டியான ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஒரு பியூரிட்டியான டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. என்னென்ன சார் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. மேற்கு வங்காளத்திலையும் மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சி அமைக்குதுன்றத பாக்குறோம். கேரளாவையும் கைப்பற்றியது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அசாம்ல பாஜகன்னு சொல்லி பாக்குறோம். புதுச்சேரியில என்டிஏ கூட்டணி அப்படிங்கறத பாக்குறோம். சோ தோல்வியடைந்த தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. திமுகவின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க வந்து பீனிக்ஸ் பறவை போல அதிமுக மீண்டு எழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. யாருங்க இப்ப எதிர்கட்சி தலைவர்? திமுக தாங்க. சோ திமுக அப்படிங்கறதா எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கறது இருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா யாருக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் எதிர்கட்சி தலைவரான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு வாய்ப்பு இருக்கு. என்ன சார் அப்படின்னு கேட்டா மீண்டும் போட்டியிடலாம். யாரு சார் போட்டியிடலாம்? நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறவங்க கிழக்கு தொகுதியா? எந்த கிழக்கு தொகுதி? திருச்சி கிழக்கா? திருச்சி கிழக்கு அப்படிங்கிற தொகுதியில அப்படிங்கறது நின்று ஜெயிச்சாரு அப்படின்னு சொன்னா அவரும் மீண்டும் வரலாம். இல்ல எனக்கு விருப்பமா இருக்கு, நானே எதிர்கட்சி தலைவரா இருந்துட்டு போறேன், இவர் எங்க பையன் சின்ன பையனா இருக்கிறாரு, இல்ல கொஞ்சம் நான் இருந்தேன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாருன்னா எங்க வந்து நிக்கலாம்? திருச்சி கிழக்கு அப்படிங்கிற தொகுதியில வந்து நிக்கலாம். சோ அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப திருச்சி கிழக்கு தொகுதி அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி டிவிக்கே 2 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு புதிய நபருக்கு தான் அவங்க டிவிக்கே கொடுக்கணும். விஜய் நிக்க முடியாது, ரெண்டாவதும் விஜய் நிக்க கூடாது. அப்படிங்கிற போது இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. அந்த இன்னொருத்தர் யாரு அப்படிங்கறது இங்க முக்கியமானது. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியில நின்னார் அப்படின்னு சொன்னா இந்தியாவே பேசப்படுமா? இந்தியாவே பேசப்படும். இந்த தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதியா போயிடும். சரியா? இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல நிறைய பேசுறாங்க, யாரு அந்த தொகுதிக்கு நிக்க போறா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ஏற்படுமான்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சோ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னும் ஓரிரு நாட்கள்ல முடிவு ஆயிடும். ஆனா 6 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. 6 மாசம் இவரு வந்து இப்ப 6 மாசம் இல்ல, இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தொகுதியை கம்பல்சரி அவர் விட்டுதான் ஆகணும்.
அப்படிங்கிற போது கம்பல்சரி அவர் பெரம்பூர் தொகுதியில் நிற்பாரு. ஏன்னா சென்னை அவர் தான் அது பக்கமா இருக்கனால அவருக்கு ஈஸியா இருக்கும். ஸோ திருச்சி கிழக்கு தொகுதி அப்படிங்கிறது அடுத்து யாருன்றது தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது தாவேக தலைவர் விஜய்க்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி எல்லாமே வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எப்பவுமே இது வந்து அரசியல் நாகரிகம் தான் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பார்க்கணும். 10 ஆண்டுகள் பந்தத்தை பறித்த தாவேகா, பிசில் வம்சமான 1000 விளக்கு, அண்ணா நகர், எழும்பூர். ஸோ இதெல்லாம் முக்கியமான தொகுதிங்க. 1000 விளக்கு, அண்ணா நகர், எழும்பூர், எக்மூர் இந்த தொகுதிகள்லாம் முக்கியமான தொகுதிகள் அப்படிங்கிறது. அதே மாதிரி மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டையில அவரை அமைச்சர்களை பூரா தூக்கியிருக்காங்க. துறைமுகத்தில் 3வது முறையாக அமைச்சர் பி கே சேகர்பாபு வெற்றி. சென்னையில ஜெயிச்ச 2 பேர்ல சேகர்பாபு அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது நீங்க பாக்குறீங்க. திருவிக்கா நகரில் தாவேக வேட்பாளர் பல்லவி அப்படிங்கிறவங்க வெற்றி அப்படிங்கிறத பாக்குறோம். ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஆதவர் அர்ஜுனா. ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இவரெல்லாம் மினிஸ்டர் ஆயிடுவாரு. செங்கோட்டையன் அவர்கள் மினிஸ்டர் அப்படிங்கிறது இருக்கும். புசி ஆனந்த் அப்படிங்கிறது மினிஸ்டர் அப்படிங்கிறது இருக்கும். ராஜ்மோகன் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறது இருக்கும். நம்முடைய டி கே பிரபு அவங்க வந்து மினிஸ்டர்ல இருக்கும். டாப் 10 அப்படிங்கறதெல்லாம் ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த டாப் அப்படிங்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. எவ்வளவு பேருங்க மினிஸ்டரா இருக்கலாம் டோட்டல் பாப்புலேஷன்ல? 15% அப்படிங்கிற போது குறைஞ்சபட்சம் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 பேர் இருக்கலாம்னா ஒரு 5 பேர் வெளியில கொடுக்கலாங்க. ஒரு 5 பேர், ஏன்னா 10 பேர் தேவைப்படுது இல்ல, பேசுங்க. 10 பேர் தேவைப்படும் போது ஒரு 5 அமைச்சர்களை வெளியில கொடுக்கலாம். என்ன பொறுத்து முக்கியமானது அப்படிங்கிறது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். தமிழக அரசியல் ஒரு குழப்பமான அரசியல் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். சோ பாப்பா, திருச்சி கிழக்கு விஜய் அமோக வெற்றி அப்படிங்கறத சொல்லியாச்சு. எடப்பாடி கே பழனிசாமி 98,110 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 98,110. ஆனா அங்க டிவிக்கே நிக்கல, அப்படிதானே? டிவிக்கே வெளியேறிடுச்சு. அப்படின்னா இவ்வளவு மாற்றம் வந்திருக்காது, அங்கேயும் இவ்வளவு மாற்றம் வந்திருக்காது. திருச்சி மேற்கு கே நேரு ஹாட்ரிக் வெற்றி. இதுல ரொம்ப முறையா வந்து பாத்தீங்கன்னா 9 முறை செங்கோட்டையன் இருக்கீங்களா? கிளாஸ் போயிட்டு இருக்கா? 9வது முறையாக செங்கோட்டையன் அவர்கள் அப்படிங்கிறவங்க வெற்றியை பறிச்சிருக்காங்க. நம்ம அன்னைக்கு கூட பேசும்போது கோவில இருந்து ஒரு மேம் பேசினாங்க இல்லையா, அவங்க பேசும்போது கன்ஃபார்ம் பண்ணாங்க இவர் தாங்க வருவாரு அப்படின்னு. கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கேள்வி கேட்டீங்களா? ஓகே. அப்புறம் கோவை தெற்கு அப்படிங்கறதுல செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவினாசி வெற்றி வாய்ப்பில் இருந்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு திண்டுக்கல்ல வென்ற திமுக அப்படின்னு சொல்றாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுக தாவேகா தலா 3 தொகுதியில் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. பேரவைத் தலைவர் அப்பாவு தோல்வி. சோ அவர்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. 4 நூற்றாண்டுக்கு பிறகு மேலூரில் காங்கிரஸ் வெற்றி. நான் சொன்னேன்ல 25 ஆண்டுகளுக்கு பிறகு மேலூர்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. பொது தொகுதியில ஒரு ஷெட்யூல் காஸ்ட்ல நிக்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி அமைச்சர் கீதா ஜீவன், இவங்களுடைய தோல்வியெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டங்க. மு.க. ஸ்டாலினோட தோல்வி, இந்த அம்மாவோட தோல்வியெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு தூத்துக்குடியில சரியான கனமழை இருந்தபோது டெய்லி நின்னாங்க மக்களா நின்னாங்க இல்லையா. கீதா ஜீவன் அவங்களுடைய தோல்வி அந்த மக்களே ஏத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கு. 7வது முறையாக வெற்றி பெற்ற அனிதா ராதாகிருஷ்ணனா திருச்செந்தூர் தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. சேலம் 7 தொகுதியில் அதிமுக வெற்றி, 4 தொகுதியில கைப்பற்றது தாவேகாவா. சேலம் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு எதுவுமே கிடையல அப்படின்ற மாதிரி இருக்கு. ரைட். தாவேகா திமுகவிடம் கோட்டையில இருந்து அதிமுக. கோவையில் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி. அதிமுக அப்படிங்கிறது வந்து மேற்கு மண்டலத்துல கோவையில ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஓ பன்னீர்செல்வம் 4வது முறையாக வெற்றிங்க. 4வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு. டி நகர் அப்படிங்கறதுல புசி ஆனந்த் அப்படிங்கிறது ஜெயிச்சிருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோடன் ஜெயிச்சிருக்காரு. புதுமுக தாவேகா வேட்பாளர்கள் தோல்வி கண்ட அமைச்சர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. புதுமுகத்திட்டே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. யாருன்னே தெரியாது, வைக்காது. மாற்றத்துக்கான விசில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இந்த கட்டுரையை நீங்க அனுப்பிவிடுறேன் பாத்துங்க. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க தக்க வைத்தது இவர்தாங்க. என்ஆர் காங்கிரஸோட ரங்கசாமி இவர்தாங்க மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார். குளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் தோல்வி. ரொம்ப முக்கியமானது எவ்வளவு வாக்கு வித்தியாசம் பாருங்க. 82,000 74,000 கிட்டத்தட்ட ஒரு 8,000 வாக்கு அப்படிங்கிற வித்தியாசம் தான் இருக்கு. போன முறை அப்படிங்கிறது வந்து 65,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. 65,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவர் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8,000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர். இங்க பாரு, அன்று ஆந்திரத்தில் என்டிஆர், இன்று தமிழகத்தில் விஜய். அங்க என்டிஆர் அப்படிங்கிறவர் ஆந்திராவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல விஜய் இருக்கிறாரு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இருக்கு. அசாம்ல பாஜக அப்படிங்கறத ஆட்சி அமைக்குது. 7 தொகுதியில் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. இது முக்கியமானது. பழிவாங்கக்கூடாது, மாற்றத்துக்கான நேரம், பழிவாங்கக்கூடாது பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க. மம்தாவின் கோட்டை தகர்த்த பாஜக 200க்கு மேற்பட்ட இடங்கள்ல அமோக வெற்றி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானது. இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். ஹோர்மோஸ் நீரிணை முடக்கத்தை முறியடிக்க ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்ங்க.
இந்த ஆபரேஷனுக்கு பேரு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எதற்காகனா கோர்மோஸ் அப்படிங்கிற நீரிணை அப்படிங்கிறது. சோ இந்த கோர்மோஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரைட் எந்த இரு நாடுகளுக்கு இடையே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓமன் அண்ட் ஈரான் அப்படிங்கிறது. ஈரான் அப்படிங்கறதுடைய தலைமை வந்தக்கூடிய யாரு? முஸ்தபா கமைனி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. யாருங்க அங்க இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட்? மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஈரானோட கேபிட்டல் சிட்டி டெஹ்ரான் அப்படிங்கிறது. இந்த வைரஸ் முக்கியமான ஒரு வைரஸ்ங்க. இப்போ ஒரு வைரஸ் அப்படிங்கறது பரவி வரதை நம்ம பார்க்கும்பொழுது ஆப்பிரிக்காவில் சொகுசு கப்பல்ல ஹண்டா அப்படிங்கிற ஒரு வைரஸ். ஹண்டா அப்படிங்கிற ஒரு வைரஸ் அப்படிங்கறது பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது. எங்க சார்னா ஆப்பிரிக்காவில் ஒரு சொகுசு கப்பல்ல அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ இந்த தீ நுண்மி கேட்பாங்க. வைரஸ் அப்படின்னாவே தமிழ்ல அதுக்கு பேர் என்ன? தீ நுண்மி அப்படின்னு அர்த்தம். இது ஹண்டா அப்படிங்கிற தீ நுண்மி பாதிப்பால் 3 பயணிகள் உயிரிழந்திருக்கிறாங்களா. 2 நெதர்லாந்தை சேர்ந்த தம்பதியர், மற்றொருவர். விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. ஹண்டாங்கிற வைரஸ் பாருங்க. இந்த வைரஸ் இது இருந்துச்சுன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, எலிகளோட எச்சம், சிறுநீர், உமிழ்நீர் ஆகியவற்றின் மூலம் காற்றில் பரவும் இந்த ஹண்டா வைரஸ். ஒண்ணு எலி, அதோட எச்சம், சிறுநீர், உமிழ்நீரா எலிகள் மூலமா பரவுதான். இந்த ஹண்டா வைரஸ் மனிதர்களுக்கு கடுமையான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதான். சுவாச கோளாறுகள், அந்த ரெஸ்பிரேட்டரி அப்படிங்கறத. சோ இது வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? ஃபீவர், காய்ச்சல் இருக்குமா. அதே மாதிரி மசில் பெயின் அப்படிங்கிற தசை வலி இருக்குமா. இது சாதாரணமா இருந்துட்டு உயிரிழப்பு வரைக்கும் கொண்டு போகுது அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன வைரஸ் பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம்? ஹண்டா வைரஸ். அந்த ஹண்டா வைரஸ் அப்படிங்கறதுல இறந்த தம்பதியர் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ஆப்பிரிக்காவா? நெதர்லாந்து. பரவுனது ஆப்பிரிக்கா. சரி, நெதர்லாந்தோட புதிய அந்த மக அதிபர் யாருன்னு பார்த்தோம். நெதர்லாந்துல ரீசெண்டா ராப் ஜெட் அப்படி சொல்லி பார்த்தோம். ராப் ஜெட் அப்படிங்கிறவரை பார்த்தோம் இல்லையா. சோ எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நெதர்லாந்துல திகேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம். இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது. சோ விஜய் அவர்கள் வாங்கிய வாக்கு அப்படிங்கிறது 1,20,365. 1,20,365. சோ அதுக்கப்புறம் ஆர்.டி. சேகர் 66,000. சோ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க. 66,120. சோ பாதி இருக்கு. விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். எனது வெற்றி அல்ல, விஜயின் வெற்றி. இவர் ஏற்கனவே திமுக இருந்தாருங்க. இப்ப குளத்தூர்ல ஜெயிச்சிருக்கக்கூடிய இந்த டிவிகே வேட்பாளர் அப்படிங்கிறவரு, இந்த VS பாபு அப்படிங்கிறவரு முதல்ல திமுக தான் இருந்தார். இவர் வடசென்னை அப்படிங்கிற மாவட்ட செயலராக இருந்தார். குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டதுனால அவர் ஏடிஎம்கேக்கு போனாரு. ஏடிஎம்கேலையும் பிரச்சனை ஏற்பட்டதுனால மறுபடியும் டிவிகேக்கு வந்திருக்காரு. இந்த 3 அப்படிங்கிற மாதிரி தொகுதிகள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ இவர் யாரு சார் அப்படின்னா VS பாபு அவர்கள் அப்படிங்கிறது. இதுதாங்க அரசியல். அரசியல்ல எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அரசியல்ல எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா மக்கள் மட்டும்தான் சரியா இருந்தா நல்ல ஒரு டெமோக்ரஸி இருக்கும். அரசியல்வாதிகளை நம்ம பார்க்கவே கூடாது. அரசியலை பார்க்கணும். அரசியல் ரொம்ப முக்கியம். விஜய்க்கு பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிப்பார். தாவேகா தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். மாண்புமிகு மாணவன் விஜய். நான் சொன்னேன் இல்லையா, அவர் எந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்டுங்க? லயோலா கல்லூரி. லயோலா கல்லூரியில் ஒரு டிகிரி, என்ன டிகிரி படிச்சாருன்னு சொன்னேன்? விஷுவல் கம்யூனிகேஷன். அவரு பட்டம் வாங்கிட்டாரா? டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாரு. அதே கல்லூரியில இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்பட்டு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தன்னுடைய வெற்றி இது பண்ணிருக்காரு. இன்னொரு பிரமுகர், முக்கியமான பிரமுகர் சொன்னேன், ரொம்ப பாப்புலரான மனுஷன் அப்படிங்கிறது யார்? வர சூர்யா அவர்களும் அதே கல்லூரியில அப்படிங்கறத எடுத்துக்க. சரியா? சோ முக்கியமானது ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படியே கிளாஸ்